ஸோ பிஜிபிபியில் நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ இந்த சம் போகிறதுக்கு முன்னாடி லைக் வந்து நார்மலாக நம்ம ஒரு ஃபார்மேட் பார்த்தோம் இல்லையா? லைக் நெட் ப்ராஃபிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆட் டிஸ்அலவன்சஸ் மைனஸ் டிப்ரிசியேஷன், அதாவது மைனஸ் எக்ஸ்பென்சஸ் அலோட் ஆஸ் பர் இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ்ன்ற மாதிரி மைனஸ் டிப்ரிசியேஷன் ஆஸ் பர் இன்கம் டேக்ஸ் ரூல்ஸு. அதுக்கப்புறம் இன்கம்ஸு அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணுவோம். ஸோ 2 ப்ளஸ் 2 மைனஸ் பண்ணுவோம். ஸோ டிபெண்ட் அப்பான் தி சிச்சுவேஷன் நம்ம அதை மாற்றி மாற்றி பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதில் பார்க்கும்போது இந்த கொஷினில் மெயினாக இந்த கொஷினில் ஃபஸ்ட்டு ப்ரொவிஷனே ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு. ஸோ நீங்கள் கொஷின் பார்க்கும்போது 2 விஷயம் மெயினாக பார்க்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நெட் ப்ராஃபிட் பார்க்கணும். அதுக்கப்புறம் டேரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் போங்க. அதுக்கப்புறமேட்டு இதெல்லாம் பாருங்கள். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் என்னென்னா, போத் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் ஹேவ் பீன் கன்சிஸ்டன்ட்லி வேல்யூட் அட் 10% பிலோ காஸ்ட் ப்ரைஸ். என்னது இது? ஸோ இது ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், சம்முக்கு போகலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட பிஎன்எல். இதுதான் நம்மளுடைய பிஎன்எல். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு இங்கே வந்து 2 ஓப்பனிங் ஸ்டாக் வரும், இங்கே வந்து பை க்ளோசிங் ஸ்டாக்குன்னு வரும். ஓகேவா? ஸோ இது வந்து டெபிட்டு, இது வந்து கிரெடிட்டு. இது வந்து டெபிட்டு, இது வந்து கிரெடிட்டு. இப்போ என்ன மேம் கொடுத்துருக்காங்க, இந்த ஓவர் வேல்யூவேஷன் அண்டர் வேல்யூவேஷன் பற்றி பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? ஓவர் வேல்யூவேஷன் அண்ட் அண்டர் வேல்யூவேஷன் பார்க்க போகிறோம். ஓகே. இப்போ ஓவர் வேல்யூவேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓவர் வேல்யூவேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அண்டர் வேல்யூவேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். அண்ட் தென் ஓவர் வேல்யூவேஷன்னா என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அண்டர் வேல்யூவேஷன்னா என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போது ஓவர் வேல்யூவேஷனாக இட்ஸ் நத்திங் பட் இங்கே 100 ரூபீஸ் இருக்கணும். ஓகேவா? 100 ரூபீஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 110 இருக்குதுன்னு அர்த்தம். 110 இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? டெபிட்னா உங்களோட இன்கம் குறைக்குமா, இன்க்ரீஸ் பண்ணுமா? ஐ நீட் டு கெட் ரிப்ளை ஃப்ரம் யூ ஆல் கைஸ். ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கேட்டது என்னென்னா, ஓவர் வேல்யூவேஷன்னா இங்கே 100 இருக்க வேண்டிய இடத்துல 110 இருக்குது. ஓகேவா? இந்த 110னால் உங்களோட நெட் ப்ராஃபிட் இங்கே வருது இல்லையா, இது டிக்ரீஸ் ஆகுமா, இன்க்ரீஸ் ஆகுமான்னு மட்டும் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் இந்த ஓகே ரெடியூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ ஏன் ரெடியூஸ் ஆகும்? டெபிட் ஐட்டம்ஸ். ஸோ டெபிட் ஐட்டம்ஸ்னால் உங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து குறைக்கும். ஓகேவா? கிரெடிட் ஐட்டம் உங்களோட நெட் ப்ராஃபிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் இல்லையா? ஓகே. இப்போது 100 இருக்க வேண்டிய இடத்துல 110 ருபீஸு ஓவர் வேல்யூட், அதாவது உன்னோட வேல்யூ விட அதிகமாக நீ வேல்யூ பண்ணியிருக்க. ஓகேவா? உனக்கு வேல்யூ 100 தான், ஆனால் நீ எவ்வளோ வேல்யூ பண்ணியிருக்க, 110 வேல்யூ பண்ணியிருக்க. இதனால் உன்னோட நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருச்சு. அப்போ நான் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன்? ஓவர் வேல்யூவேஷன் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக் நடந்தால் நான் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன்னா ஆட் பேக் பண்ணுவேன். என்னோட நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருச்சு, ஆனால் அது உண்மையான நெட் ப்ராஃபிட் இல்லை. ஓகேவா? ஆஸ் பர் இன்கம் டேக்ஸ் ரூல்ஸு என்னோட நெட் ப்ராஃபிட் இது கிடையாது. ஸோ வந்து நான் ஓவர் வேல்யூவேஷன் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக் வரும்போது ஆட் பேக் பண்ணுவேன். ஓகேவா? இதே ஓவர் வேல்யூவேஷன் க்ளோசிங் ஸ்டாக்கில் எடுத்துப்போம். இதே ஓவர் வேல்யூவேஷன் க்ளோசிங் ஸ்டாக்கில் பாருங்கள். க்ளோசிங் ஸ்டாக்கில் கிரெடிட் ஐட்டம். ஓகேவா? ஸோ ஓவர் வேல்யூ பண்ணியிருக்கேன்னா இங்கேயும் அதே கதை தான். லைக் 100 இருக்க வேண்டிய இடத்துல 110 ஆயிடுச்சு. 100 இருக்க வேண்டிய இடத்துல ஒன் மினிட். ஓகே. ஸோ இப்போ இதே ஓவர் வேல்யூவேஷன் கான்செப்ட் வந்து நான் க்ளோசிங் ஸ்டாக்கில் பார்க்க சொல்கிறேன். இதே ஓவர் வேல்யூவேஷன் கான்செப்ட் வந்து க்ளோசிங் ஸ்டாக்கில் பார்க்குறேன். இப்போது 100 இருக்க வேண்டிய இடத்துல 110 ஆகிருக்கு. இதனால் உன்னோட நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆச்சா இல்லை ரெடியூஸ் ஆச்சா? எது? க்ளோசிங் ஸ்டாக்கு ஓவர் வேல்யூ பண்ணதுனால உன்னோட நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆச்சா ரெடியூஸ் ஆச்சா? இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்?
100 தான் ஏறி இருக்கணும் உன்னோட ப்ராஃபிட்டு. 110 ஏறி இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும், ரெடியூஸ் பண்ணணும். க்ளோசிங் ஸ்டாக் ஓவர் வேல்யூவேஷன் ஆகிடுந்தா நான் ரெடியூஸ் எவ்வளோ பண்ணுவேன், 10 rupees பண்ணுவேன். ஓகேவா? ஓவர் வேல்யூவேஷன் புரிஞ்சுதா? ஓகேம்மா. இப்போ அண்டர் வேல்யூவேஷன். இப்போ என்னது, அண்டர் வேல்யூவேஷன். அண்டர் வேல்யூவேஷன்னா அப்படியே ஆப்போசிட் கேஸ். லைக் சி, இப்போது அண்டர் வேல்யூவேஷனில் நம்ம என்ன பார்க்கலாம், ஓப்பனிங் ஸ்டாக்கு பார்க்கலாம். ஓகே, சியர் 100 rupees இருக்க வேண்டிய இடத்துல 90 rupees இருக்குது. 100 rupees இருக்க வேண்டிய இடத்துல 90 rupees இருக்குது. ஓகேவா? அப்போ 100 இருந்தால் 10 இருந்து உனக்கு ரெடியூஸ் ஆகிருக்கலாம்ல. அப்போ 100 வந்து என்னவா இருக்குது, ஐ மீன் சாரி 10 rupees வந்து என்னவா இருக்குது, உன் இன்கமில் எக்ஸ்ட்ராவாக இருக்குதுன்னு அர்த்தம். லைக் வந்து 100 இருந்திருந்தா இன்னும் ஒரு 10 மைனஸ் ஆகிருக்குமா உன் இன்கமில். இப்போது 100 இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும், இன்னும் உன்னோட இன்கமில் ஒரு 10 rupees மைனஸ் ஆகிருக்கும். இப்போ அந்த இடத்துல 90 இருக்குது. அப்போது 10 rupeesன்றது அதிகமாக இருக்கும் உன்னோட நெட் ப்ராஃபிட்டில். அப்போது அண்டர் வேல்யூவேஷனில் ஓப்பனிங் ஸ்டாக் என்ன பண்ணும், மைனஸ் பண்ணணும். ஓகேவா? இதே க்ளோசிங் ஸ்டாக் வா, $100 இருக்க வேண்டிய இடத்துல 90 இருக்குது. அதாவது ஒரு 10 ரூபாய் கம்மியாக இருக்குது. க்ளோசிங் ஸ்டாக்கில் 10 ரூபாய் கம்மியாக இருக்குது. உன்னோட இன்கம் 10 ரூபாய் வர வேண்டியது, இன்னும் 10 ரூபாய் ஆட் பண்ணியிருக்க வேண்டியது, ஆனால் கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணும், க்ளோசிங் ஸ்டாக்கில் அண்டர் வேல்யூவேஷனாக என்ன பண்ணும், ஆட் பண்ணணும். இது புரியுதா? எதிரால் ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணுறோன்னு புரியுதா? ஓகே, 1 minute. ஸோ இந்த சம் பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஓகே கைஸ், ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பாரு. போத் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் ஹேவ் பீன் கன்சிஸ்டன்ட்லி வேல்யூட் அட் 10% பிலோ தி காஸ்ட் ப்ரைஸ். இது அண்டர் வேல்யூவேஷனா ஓவர் வேல்யூவேஷனா? யா, ஸோ 100 rupees இருக்க வேண்டிய இடத்துல 10% வந்து கம்மியாக இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், 100 into 10% எவ்வளோ வருது, 10 rupees. 10 rupees கம்மியாக இருக்குது. அப்போது 100 rupees இருக்க வேண்டிய இடத்துல 90 rupees தான் இருக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக்லேயும் 90% தான் இருக்குது, க்ளோசிங் ஸ்டாக்லேயும் 90% தான் இருக்குது. இது 100% வேல்யூ கிடையாது. இது என்ன பர்சன்டேஜ் வேல்யூமா, 90% வேல்யூ. ஓகேவா? ஸோ இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு 100% மாற்றணும். ஸோ ரஃப் ஒர்க் ஃபஸ்ட்டு நான் ரஃப் ஒர்க் பண்ணி காட்டுறேன். இது வந்து என்ன வேல்யூன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. கொடுத்துருக்க கொஷனில் இது வந்து 100% வேல்யூ கிடையாது, 90% வேல்யூ. ஸோ இதை வந்து நம்ம 100%ஆக மாற்றணும். ஓகேவா? அதுக்கு மாற்றிட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் சொல்லணும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், 1 minute. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ரஃப் ஒர்க் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நம்ம சம்முக்கு போகலாம். இப்போ ஓப்பனிங் ஸ்டாக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்கேன், 3,60,000. ஓகே, 3,60,000. இது வந்து 90%. இது 90% தான் 3,60,000. அண்டர் வேல்யூட். எனக்கு என்ன வேல்யூ வேணும், 100% வேணும். ஸோ லெட்ஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள். $4 lakh. ஸோ 4 lakh இருக்க வேண்டிய இடத்துல என்னமா இருக்குது, 3,60,000 இருக்குது. ஸோ இது அண்டர் வேல்யூவேஷனு. 4 lakh இருக்க வேண்டிய இடத்துல 3,60,000 இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணுமா மைனஸ் பண்ணுமா? $4 lakh இருக்க வேண்டிய இடத்துல 3,60,000 இருக்குது. ஸோ 3,60,000 வரைக்கும் தான் உன்னோட இன்கம் வந்து குறைஞ்சிருக்கு. ஆனால் 4 lakh வரைக்கும் நீ குறைக்கலாம்.
பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 40,000 இருக்குது. 40,000 என்ன பண்ணணும் இப்போது? மைனஸ் பண்ணணும். டெபிட் ஐட்டம், ஓப்பனிங் ஸ்டாக்கு டெபிட் ஐட்டம். ஸோ மைனஸ் பண்ணணும். ஸோ ஒரு நோட் பாயிண்ட் மாதிரி எழுதலாம், ஸோ தட் யூ ஓன்ட் பி கன்ஃபியூஸ்டு. ஓகே, ஓகே. ஸோ இது ஒன்றும் இல்லை, சிம்பிள். நான் சொன்ன மாதிரி பிஎன்எல்ல உங்களுக்கு டெபிட்டு கிரெடிட்டு புரிஞ்சிருந்தா இது ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ இதை மனப்பாடம் பண்ணாதீங்க. மனப்பாடம் பண்ணால் கண்டிப்பாக கன்ஃபியூஸ் தான் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், சியர். ஸோ அண்டர் வேல்யூவேஷன் ஓப்பனிங் ஸ்டாக்னா மைனஸ் பண்ணும், க்ளோசிங் ஸ்டாக்னா ப்ளஸ் பண்ணும். நான் ஆல்ரெடி எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், ஏன் மைனஸ் பண்ணுறோம், ஏன் ப்ளஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ டெபிட் ஐட்டமில் தான் ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குது. ஸோ நீ இன்னும் வந்து அதை மைனஸ் பண்ணலாம், அதனால மைனஸ் பண்ணுறோம். க்ளோசிங் ஸ்டாக் இன்கம்மு, உனக்கு வர வேண்டிய இன்கம்மை நீ குறைச்சி எடை போட்டிருக்க, அப்போது நீ ஆட் பண்ணணும். எப்போது? அண்டர் வேல்யூவேஷன் அப்போது. ஓவர் வேல்யூவேஷன் அப்போ ஆப்போசிட். ஸோ நீங்கள் ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டால் கூட போதும், ஆப்போசிட்டை வந்து நீங்களாக வந்து கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் அண்டர் வேல்யூவேஷன் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். இதுவும் மனப்பாடம் பண்ணக்கூடாது. நான் சொன்ன மாதிரி ஓப்பனிங் ஸ்டாக் டெபிட் ஐட்டம் அண்டர் வேல்யூவேஷன், அதனால் வந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். க்ளோசிங் ஸ்டாக் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். அப்படியே ஓவர் வேல்யூவேஷனில் ஆப்போசிட்டாக வரும். லைக் ஓவர் வேல்யூவேஷனில் ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் வரும், க்ளோசிங் ஸ்டாக் மைனஸ் வரும். ஓகேவா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் மக்க படிக்காதீங்க. ஓகேவா? ஸோ நோட் பாயிண்ட் என்னது? நம்ம வந்து அண்டர் வேல்யூவேஷன் அப்படின்னு வந்தால் என்ன பண்ணணும், அண்ட் தென் ஓவர் வேல்யூவேஷன் வந்தால் என்ன பண்ணணும்? ஓகே. ஸோ அண்டர் வேல்யூவேஷன் வந்தால் ஓப்பனிங் ஸ்டாக் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் ப்ளஸ். ஓப்பனிங் ஸ்டாக்கு மைனஸு, க்ளோசிங் ஸ்டாக்கு ப்ளஸ்ஸு. ஸோ ஓவர் வேல்யூவேஷன் அப்படியே ஆப்போசிட், ஓப்பனிங் ஸ்டாக்கு ப்ளஸ்ஸு, க்ளோசிங் ஸ்டாக்கு மைனஸு. ஸோ இந்த நோட் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அண்டர் வேல்யூவேஷன் ஒழுங்காக கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அதோட ஆப்போசிட் ஓவர் வேல்யூவேஷனாக இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த கொஷின் பாருங்கள். ஸோ நார்மலாக எல்லா டெபிட் ஐட்டம்ஸ் கிரெடிட் ஐட்டம்ஸ் நம்மளுக்கு பிஎன்எல்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அந்த டிப்ரிசியேஷன் அக்கார்டிங் டு த இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் வந்து 5,000, அதை நம்ம ரெடியூஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும், அது நம்ம பார்த்தோம். தென் பார்த்தீங்கன்னா ஓகே, தென் பார்த்தீங்கன்னா டேர்ன் ஓவர் ஆஃப் மிஸ்டர் சி ஃபார் த ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயர் 23-24 வாஸ் 325 lakhs. ஸோ அது வேண்டாம், இப்போது அது ஓரமாக வச்சுருங்க. தென் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் அட்வர்டைஸ்மெண்ட் வாஸ் ஸ்பென்ட் இன் ஓவரிங் பப்ளிஷ்டு பை த பொலிட்டிக்கல் பார்ட்டி. கம்ப்யூட் பிஜிபிபி ஆஃப் மிஸ்டர் சி இஸ் இக்னோரிங் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம். அப்போது ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் நம்ம பண்ணணும். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது? ஸ்டார்டிங் பாயிண்ட்டு net profit. Very good. So answer net profit 5,85,000. Very good. Next, first adjustment. Both opening and closing stock have been consistently valued at 10% below cost price. இது என்னது? அண்டர் வேல்யூவேஷன். ஸோ அண்டர் வேல்யூவேஷன் ஓப்பனிங் ஸ்டாக்னா மைனஸ் பண்ணும், க்ளோசிங் ஸ்டாக்னா ப்ளஸ் பண்ணும். ஓகேவா? ஏன்னா டெபிட் ஐட்டமை பொறுத்த வரைக்கும் நீ கம்மியாக மைனஸ் பண்ணியிருந்த அப்படின்னா உன்னோட இன்கம் வந்து லைக் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இப்போது எக்ஸ்பென்சஸ் வந்து 100 ரூபாய்க்கு மைனஸ் பண்ண வேண்டியது 90 rupees மைனஸ் பண்ணியிருக்கான்னா உன்னோட இன்கம் வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ தட்
ஓகே. ஸோ தட் வந்து நீ என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அண்ட் தென் க்ளோசிங் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ₹100 வர வேண்டிய இடத்துல ₹90 இருக்குது. ஸோ எனக்கு வந்து ₹100 தான் நான் ஆக்சுவலி இன்கம் எனக்கு. அதனால ஆட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நெட் ப்ராஃபிட் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஆட் அண்டர் வேல்யூவேஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக். அண்டர் வேல்யூவேஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக். ஓகே. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் என்னது, 4,50,000. ஸோ இந்த 4 lakh இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்னு பாருங்கள். 4,50,000ன்றது எவ்வளோ பர்சன்டேஜுக்குன்னு பார்த்தீங்கன்னா 90%. ஓகேவா? அப்போது எனக்கு 100க்கு எவ்வளோ, ஸோ டிவைடட் பை 90 இன்ட்டு 100 போட்டுட்டு மைனஸ் திருப்பி 4,50,000 நீங்கள் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் 4,50,000 டிவைடட் பை 90 இன்ட்டு 100 5 lakh வருது. மைனஸ் 4,50,000. ஸோ 50,000ன்றது உன்னோட இன்கம். 50,000 ஆட் பண்ணும். ஸோ கிராஸ் மல்டிப்ளேஷன் நான் எதுவும் பண்ணல, கிராஸ் மல்டிப்ளேஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டுக்காக மைனஸ் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு கொஷினில் கொடுத்த ஆன்சரை வந்து கொஷினில் கொடுத்த அமௌண்ட்டை வந்து மைனஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் வேணும் இல்லையா? எவ்வளோ இப்போது இது வரைக்கும் கேல்குலேட் பண்ணிங்கன்னா 4,50,000 டிவைடட் பை 90 இன்ட்டு 100 வரைக்கும் கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 lakh வருது. ஆனால் கொஷினில் 4,50,000 இருக்குது. ஸோ இதில் மைனஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் அமௌண்ட் தான் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அண்டர் வேல்யூவேஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அண்டர் வேல்யூவேஷன் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக் பண்ணணும். அண்டர் வேல்யூவேஷன் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக் பண்ணணும். ஸோ கொஷினில் கொடுத்துருக்க அமௌண்ட் எவ்வளோ, 3,60,000. அது எவ்வளோ பர்சன்டேஜ்மா? கொஷினில் கொடுத்துருக்க அமௌண்ட் வந்து எவ்வளோ வந்து எவ்வளோ பர்சன்டேஜுக்கு அது அந்த அமௌண்ட்டு 90%. நம்மளுக்கு தேவை 100%. ஸோ டிவைடட் பை 90 இன்ட்டு 100 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மைனஸ் திருப்பி 3,60,000 மைனஸ் பண்ணணும். ஸோ எவ்வளோ கண்டுபிடிச்சோம், ஆல்ரெடி 4 lakh கண்டுபிடிச்சோம். ஸோ 4 lakh மைனஸ் 3,60,000 40,000 வந்து நீங்கள் மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் ஓவர். ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு முடிச்சிட்டோம். ஸோ இப்போ இதை ஆன்சர் பாருங்கள். 5,85,000 ப்ளஸ் 50,000 மைனஸ் 40,000 எவ்வளோ? 5,85,000 ப்ளஸ் 50,000 மைனஸ் 40,000 5,95,000 வருதா? ஓகே. ஸோ 5,95,000 வருது. இப்போ நம்ம யூஸ்வலான ஃபார்மெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ் அலோவன்சஸ். என்னத்தெல்லாம் டெபிட் பண்ணியிருக்கியோ நான் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறேன். அது ஆஸ் பர் இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் பிஜிபிபியில் அலோடா இல்லையா, எக்ஸ்பெண்டிச்சர் அலோடா இல்லையா நான் பார்ப்பேன் இப்போ. ஓகேவா? கமான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ஓப்பனிங் ஸ்டாக் முடிச்சிட்டோம். பர்ச்சேசஸ். ஸோ பர்ச்சேசஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேலரிஸ் அண்ட் வேஜஸ் அலோடு, ரெண்ட்ஸ் அண்ட் டாக்ஸஸ் அலோடு, ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ் அலோடா டிஸ்அலோடா? டிஸ்அலோட். அப்போ என்ன பண்ணும், ஆட் பேக் பண்ணும். ஸோ ஹவுஸ் ஹோல்டு வந்து ஆட் பேக் பண்ணும். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கமிஷன் பெய்டு வித்தவுட் டிடிஎஸ், வாட் டு டூ? டிடிஎஸ் டிடக்ட் பண்ணாமல் ஒரு பேமெண்ட் பண்ணியிருந்தோன்னா என்ன பண்ணணும்? இது அலோடா டிஸ்அலோடா? ஃபஸ்ட்டு
கம்மி டிஸ்அலோடு எவ்வளோ இருக்குது டிஸ்அலோடு? ஃபுல்லி டிஸ்அலோடா? இல்லை நான் அதான் சொன்னேனா? நோட்ஸ் எடுத்து பாருங்க. ஸோ 30% எக்ஸ்பெண்டிச்சர் வந்து டிஸ்அலோடு. ஓகே. ஸோ கால்குலேட் பண்ணுங்க பார்ப்போம். 50,000ல் எவ்வளோ டிஸ்அலோடு? எவ்வளோ டிஸ்அலோடு? யா. ஸோ 15,000 டிஸ்அலோடு. சரி, நம்ம எல்லா ப்ரொவிஷன்ஸும் பார்த்துட்டு போடலாம். ஸோ ப்ளஸ் இது வந்து ஒரு 15,000 பிகாஸ் TDS நாட் டிடக்டட் 30% ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் வில் பி டிஸ்அலோடு. நெக்ஸ்ட் இன்கம் டேக்ஸ். இன்கம் டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? நோ. ஸோ ஆட் பேக் இன்கம் டேக்ஸ் ஆட் பேக். தென் அட்வர்டைஸ்மெண்ட். ஓகே, ஒன் மினிட். ஓகே. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் என்ன நோட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் அட்வர்டைஸ்மெண்ட் வாஸ் ஸ்பெண்ட் இன் எ சோனியர் பப்ளிஷ்டு பை த பொலிட்டிக்கல் பார்ட்டி. இதுக்கு நம்ம படித்தோம். அலோடா டிஸ்அலோடா? அப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டி அலோடா டிஸ்அலோடா? டிஸ்அலோடு. வெரி குட். ஸோ அப்போ அட்வர்டைஸ்மெண்ட் டிஸ்அலோடா? அதுக்கப்புறம் என்ன இருக்குது? போஸ்டேஜ் அண்ட் டெலகிராம்ஸு. ஓகே. ஸோ போஸ்டேஜ் அண்ட் டெலகிராம்ஸில் எந்த ஒரு ப்ரொவிஷன் நம்ம பார்க்கல. ஸோ அலோடுன்னு வச்சுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓன் கேபிட்டல். இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓன் கேபிட்டல் அலோடா? லைக் பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் ஒரு லைக் வந்து ஓகே டிஸ்அலோடு. ஓனர் வந்து கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயே வந்து சாரி, இது பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் கிடையாது, நார்மலாக கம்பெனி பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதில் அவங்களே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டை போட்டு எடுத்துக்கிறாங்க. ஸோ இது அலோடு கிடையாது. இது நோஷனல் ஐட்டம் படித்தோம். நோஷனல் ஐட்டம் படித்தோம். ஸோ ஆட் பேக். தென் ரிசர்வ் ஃபார் ஃபியூச்சர் லாஸஸ். ஸோ நம்ம என்ன படித்தோம்? ப்ரொவிஷன்ஸ் அண்ட் ரிசர்வ்ஸ் நாட் அலோடுன்னு சொன்னோம். எஸ். ஸோ நாட் அலோடு. டிப்ரிசியேஷன் ஆன் மெஷினரி. ஸோ இந்த டிப்ரிசியேஷன் வந்து என்ன டிப்ரிசியேஷன் மாதிரி? அக்கௌண்ட்ஸில் கண்டுபிடிச்ச டிப்ரிசியேஷன். என்னது? ஆஸ் பர் புக்ஸு. டிப்ரிசியேஷன் ஆஸ் பர் புக்ஸ் அலோடா நாட் அலோடா? இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் படி நம்ம கண்டுபிடிச்ச டிப்ரிசியேஷன் தான் அலோடு. ஓகேவா? கொஷினில் கொடுத்துருக்கு எப்போவுமே ஆஸ் பர் புக்ஸு. ஓகேவா? கொஷினில் கொடுத்துருக்க டிப்ரிசியேஷன் எப்போவுமே என்னது? ஆஸ் பர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். நான் ஏன்னு சொன்னேன், ஏன்னா இன்கம் டேக்ஸ் ரூல்ஸில் டிப்ரிசியேஷன் ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தடில் மட்டும்தான் உங்களால் கால்குலேட் பண்ண முடியும். ஆனால் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நம்ம யூஸ்வலாக மெயின்டைன் பண்ணுற P&L அக்கௌண்ட்டில் நம்ம எப்படி வேணால் போட்டுருக்கலாம். மேபி SLM மெத்தட், ஸ்ட்ரைட் லைன் மெத்தட்னு ஒன்று இருக்குது, அதையும் யூஸ் பண்ணியிருக்கலாம். WTV மெத்தடையும் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ தட் எப்போவுமே இன்கம் டேக்ஸ் ரூல்ஸும் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸும் மேட்சே ஆகாது. அதனால என்ன கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, உங்கள் கொஷினில் கொடுத்துருக்க P&L அக்கௌண்ட்டில் இருக்கிற டிப்ரிசியேஷன் ஆஸ் பர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நாட் அலோடு. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஏதாவது கொடுத்துருப்பாங்க பார்த்தியா? இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, டிப்ரிசியேஷன் அக்கார்டிங் டு இன்கம் டேக்ஸ். இது வந்து அலோடு. அலோடுனா ப்ளஸ் பண்ணுமா மைனஸ் பண்ணுமா? அலோடுனா ப்ளஸ் பண்ணுமா மைனஸ் பண்ணுமா? டிஸ்அலோடுனா ப்ளஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஓகே. அலோடுனா மைனஸ் பண்ணும். அப்போ இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகேவா? சம் போடலாமா இப்போ? ஓகே. ஸோ அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணணும். ஸோ ஆட் டிஸ்அலவன்சஸ். ஸோ அதில் ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ். Household expenses 1,18,000. And then commission வந்து இது without TDSன்றதுனால 30% of expenditure will be disallowed. 30% disallowed. ஸோ அப்படி நம்ம கண்டுபிடிச்ச 30% வந்து 15,000.
தென் இன்கம் டேக்ஸு டிஸ்அலோடு. இன்கம் டேக்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 42,000. தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓன் கேபிட்டல். அதுக்கு முன்னாடி அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. வெயிட். ஓகே, இது வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓன் கேபிட்டல் வந்து நோஷனல் ஐட்டம். ஸோ நோஷனல் ஐட்டம்ன்றதுனால 6,000 வந்து ஆட் பண்ணணும். தென் பார்த்தீங்கன்னா வெயிட் மினிட், அதுக்கு முன்னாடி அட்வர்டைஸ்மெண்ட் வந்து 10,000 வருது. ஓகே, ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் இது வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணலன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், அலோ பண்ணியிருப்போம். அலோட்னா நம்ம ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டோம் இல்லையா? லைக் ஆல்ரெடி அவங்க மைனஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ நான் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் அவங்க ஸ்பெசிஃபிக்காக கொடுத்து நம்மளுக்கு வேலை வச்சுட்டாங்க. என்ன பண்ணோம், ஆட் பண்ணோம். ஸோ 10,000 ஆட் பண்ணோம். தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓன் கேபிட்டல் போட்டாச்சு. ரிசர்வ் ஃபார் ஃபியூச்சர் லாஸஸ் 5,000. ரிசர்வ் ஃபார் ஃபியூச்சர் லாஸஸ் 5,000. Okay. Then depreciation on machinery as per books. As per books எப்போவுமே disallowed. As per income tax rules we need to minus. ஒருவேளை அட்ஜஸ்ட்மெண்ட்டில் as per income tax rules depreciation கொடுக்கலனா we need to calculate that. அதுதான் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம், depreciation எப்படி calculate பண்ணுறது அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ depreciation as per books. as per books எவ்வளோ வருது, 10,000 வருது. ஓகே, 10,000. ஸோ இதை வச்சு முடிப்போம். இவ்வளோ வருது, 5,95,000 ப்ளஸ் 1,18,000 ப்ளஸ் 15,000 ப்ளஸ் 42,000 ப்ளஸ் 6,000 ப்ளஸ் 10,000 ப்ளஸ் 5,000 ப்ளஸ் 10,000. 8,01,000. Am I correct? ஓகேடா. ஸோ 8,10,000 டிஸ்அலவன்சஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபைனலாக மைனஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். நம்ம பார்த்தபடி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்ன இருக்குது, டிப்ரிசியேஷன் அக்கார்டிங் டு த இன்கம் டேக்ஸ் ரூல்ஸு நம்ம மைனஸ் பண்ணணும். ஏன்னா அது அலோடுனா நம்ம மைனஸ் பண்ணணும். ஏன்னா இது பண்ணலை, அவங்க பிஎன்எல்ல பண்ணாததுனால நம்ம பண்ணுறோம். ஸோ மைனஸ் depreciation as per income tax எவ்வளோ வருது, எவ்வளோ கண்டுபிடிச்சாங்க, 5,000. ஸோ 5,000, 8,01,000 minus 5,000. 7,96,000 is your income from business. இது இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ்ஸு. வெரி குட். இந்த கொஷின் கிளியர்டா? மெயின் இதில் முக்கியமான பாயிண்ட்டு ஓப்பனிங் ஸ்டாக்கோட ஓவர் வேல்யூவேஷன், அண்டர் வேல்யூவேஷன். ஸோ என்ன பண்ணணுன்றது ஐடியா இருக்கணும். மேக்ஸிமம் மக் பண்ணாதீங்க. இது மக் பண்ணுறது ஈஸியாக மக் பண்ணிடலாம். வெறும் அண்டர் வேல்யூவேஷனை மக் பண்ணால் போதும், நம்ம ஓவர் வேல்யூவேஷன் போட்டுடலாம். பட் ப்ராக்டிக்கலி திங்க், பிஎன்எல்ல போடுங்க. பிஎன்எல்ல போட்டு எப்போவுமே அக்கௌண்ட்ஸை வந்து நம்ம டெபிட்டை கிரெடிட்டை வச்சு தான் விளையாடி தான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ பிஎன்எல்ல போடுங்க. ஓப்பனிங் ஸ்டாக்கு 100 ரூபாய் இருக்க வேண்டிய இடத்துல 90 rupees இருக்குது. அண்டர் வேல்யூனா என்ன, 100 ரூபாய் இருக்க வேண்டிய இடத்துல 90 rupees இருக்குது. அப்போது என்னோடய இன்கம் வந்து 10 ரூபாய் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ டெபிட்ன்றது மைனஸ் பண்ணணும். ஸோ 10 ரூபாவை நான் மைனஸ் பண்ணணும், பேலன்ஸ் 10 ரூபாவையும் நான் மைனஸ் பண்ணணும்னு அர்த்தம். புரியுதா? ஸோ க்ளோசிங் ஸ்டாக்ன்றது இன்கமில் இருக்குது. அண்டர் வேல்யூவேஷன் பற்றி மட்டும் பேசுகிறேன். அண்டர் வேல்யூவேஷனாக இருக்குது. ஸோ இன்கம் எனக்கு இன்னும் இருக்குது. ஓகேவா? 100% நான் ஆட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க இங்கே பாருங்கள், 10% பிலோ த காஸ்ட் ப்ரைஸ். வி நீட் டு அசியூம் தட் அவர் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 100. 10% பிலோனா 100 minus 10% எவ்வளோ, 90%. அப்போ கொஷினில் கொடுத்துருக்க வேல்யூ எவ்வளோ பர்சன்டேஜ் தான் இருக்குது, 90% தான் இருக்குதுன்னு அர்த்தம். வி நீட் டு கன்வெர்ட் இட் டு 100%. 100% கன்வெர்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை ப்ளஸ்ஸா மைனஸான்னு பார்க்கணும். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் 100%க்கு கன்வர்ஷன் பண்ணுறது. இதுதான் என்னது, 100%க்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டுக்காக கொஷினில் கொடுத்துருக்க அமௌண்ட்டே நான் மைனஸ் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் நம்பர் 32 டிப்ரிசியேஷன் பார்க்கலாம்.
1 மினிட்டுங்க. ஓகே. ஸோ டிப்ரிசியேஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ செக்ஷன் 32 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிப்ரிசியேஷன் ஸ்டார்ட் ஆகுது. செக்ஷன் 32 டிப்ரிசியேஷன். ஓகேம்மா. ஓகே, செக்ஷன் 32 டிப்ரிசியேஷன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் படி டிப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா எந்த மெத்தடில் கால்குலேட் பண்ணணும்னா WDV, ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட். ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட். ஸோ நம்ம 11th 12th இல்லை காலேஜ் டைம்ஸ்லலாம் வந்து யூஸ்வலாக ஒரு டிப்ரிசியேஷன் ஃபார்முலா படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம்? டிப்ரிசியேஷன் ஃபார்முலான்னு ஒன்று படிச்சிருப்போம். என்னது அது? ஒரிஜினல் காஸ்ட் மைனஸ் சால்வேஜ் வேல்யூ டிவைடட் பை யூஸ்வல் லைஃப். நம்ம இதை வந்து 11th 12th அண்ட் தென் நீங்கள் பிகாம் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா கூட இதில் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இது வந்து என்னது? டிப்ரிசியேஷன் ஃபார்முலா. இது என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா இது எதுக்கு ஆக்சுவலி இது யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் வேல்யூ மெத்தட். என்னது? ஸ்ட்ரெயிட் லைன் வேல்யூ மெத்தட். ஸோ 2 மெத்தட் இருக்குமா? நிறைய மெத்தட்ஸ் ஆஃப் டிப்ரிசியேஷன் இருக்குது. பட் நம்ம யூஸ்வலாக அக்கௌண்ட்ஸில் நம்ம போடுறது எது பார்த்தீங்கன்னா இது 2 தான், SLM அண்ட் தென் WDV. ஸோ ஒரிஜினல் காஸ்ட்னால் நீ எவ்வளோக்கோ அந்த அசட்டை வாங்கின அசட்டுக்கு தான் டிப்ரிசியேஷன் பண்ண முடியும், லைபிலிட்டிக்கு பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு அந்த கான்செப்ட். ஓகேவா? அசட்டுக்கு தான் பண்ண முடியும் டிப்ரிசியேஷன். அசட்னா என்னது? ஃபர்னிச்சரு, அப்புறம் இந்த பில்டிங்கு, மெஷினரி. ஏன் மேம் இந்த டெப்ரிசியேஷன் பண்ணுறோன்னா டெப்ரிசியேஷன்றது உண்மையாக உன் பேக்கெட்லேருந்து போகிற காசு கிடையாது. ஆனால் நானாக என்ன சொல்கிறேன், நான் கண்டுபிடிக்கிறேன். ஏன் கண்டுபிடிக்கிறேன்னா அஃப்கோர்ஸ் நம்ம ஒரு பொருளை யூஸ் பண்ண அதோட வேல்யூ ரெடியூஸ் ஆகும். ஒரு பொருளை யூஸ் பண்ண அந்த வேல்யூ ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். இன்றைக்கி நீ ஒரு பைக் வாங்குற, இன்றைக்கி போய் ஒரு பைக் வாங்குற, ஓகேவா? ஸோ ஒரு பைக் வாங்கும்போது இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 lakh இருக்குது. ஸோ 1 lakh இருக்குது. நீ வந்து ஒரு 1 வீக் அப்புறம் விற்றாலே வந்து நீ எவ்வளோ தெரியுமா விற்க முடியும்? நான் வந்து ரொம்ப நாள் சொல்ல, 1 வீக் தான் சொல்கிறேன். ஸோ 1 வீக் அப்புறம் சேல் பண்ணாலே டெஃபினட்டாக 1 lakh இல்லை 90,000 கூட எவனும் எடுத்துக்க மாட்டான். மினிமமாக நீ எவ்வளோக்கு தெரியுமா சேல் பண்ணுவேன்? 60,000 சேல் பண்ணுவேன். ஏன்னா இது பழசாயிடுச்சுடா, இது பழசாயிடுச்சு, புதுசு கிடையாது, இது பழசாயிடுச்சு. ஓகேவா? அதனால உன்னோட வேல்யூன்றது குறையுது. நீ ரியல் சினாரியோவே எடுத்துக்கோ. டே டு டே நம்ம லைஃப்பில் பார்க்குறோம். சீரியஸாக சொல்கிறேன். நான் வந்து இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸு. ஏன்னா என்கிட்ட வெஸ்பா வண்டி இருக்குது. ஓகேவா? என்கிட்ட வெஸ்பா வண்டி இருக்குது. நான் எவ்வளோ தெரியுமா வாங்கினேன்? 1,45,000 வாங்கியிருந்தேன். எப்போது? 4 இயர்ஸ் முன்னாடி வாங்கியிருந்தேன். ஓகேவா? 1 இயராக நான் அதை யூஸே பண்ணல. 1 இயராக நான் யூஸ் கூட பண்ணல அதை. ஸோ யூஸ் பண்ணல. ஆனால் நான் சரி 1 இயர்க்கு அப்புறம் நான் விற்றுட்டு வேறு வண்டி வாங்கலான்னு யோசிக்கும் போது என்ன ஆச்சுன்னா எவ்வளோ தெரியுமா எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க? இதை 50,000க்கு எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க. இது ரியலாக நடந்துச்சு.
நான் இது யூஸே பண்ணல, புதுசாக இருக்குது இந்த வெஸ்பா வண்டி, நான் மேக்ஸிமம் ஒரு என்னது ஒரு 100 கிலோமீட்டர் கூட ஓட்டியிருக்க மாட்டேன், ஓகேவா? ரொம்ப கம்மியாக லோக்கலாக தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், எக்ஸாம்பிள். ஓகே. ஸோ இது வந்து இப்படி யூஸ் பண்ண 1,45,000க்கு வாங்கின வண்டி ஆஃப்டர் 1 இயர் இவ்வளோக்கு தான் எடுத்துக்கிறேன்றாங்க. வாட் இஸ் த ஹியூஜ் டிஃப்ரென்ஸ்? பிகாஸ் ஏன் இந்த ஃபால் ப்ரைஸில் ஏன் இந்த ஃபால் பார்த்தீங்கன்னா டிப்ரிசியேஷன். அவன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டில் உன்னோட வண்டி இவ்வளோக்கு தான் போகும். ஸோ இன்னைக்கு இருக்கிற உன்னோட யூசேஜ், உன்னோட பொருள் வந்து உன்னோட அசட் வந்து நாளைக்கு அதே மார்க்கெட் வேல்யூ போகுன்றது கிடையாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த டிப்ரிசியேஷன் பண்ணும். உனக்கு கரெக்டாக அக்கௌண்ட்ஸில் ஏன் நம்ம டிப்ரிசியேஷன் போடுறோன்னு தெரியணும்னா, லயபிலிட்டிஸ் இருக்குது, அசட் இருக்குது. இப்போது ஃபர்னிச்சர் 1 lakh, மெஷினரி 2 lakh இப்படின்னு நான் போட்டு வச்சுருக்கேன், ஓகேவா? ஒரு கார் இருக்குது, கார் ஒரு 4 lakh இப்படின்னு நான் போட்டு வச்சுருக்கேன். லயபிலிட்டிஸ் இருக்குது, லயபிலிட்டிஸ் ஒரு அசட் இருக்குது, எப்போவுமே ஈக்குவலாக இருக்கும்ல பேலன்ஸ் ஷீட்டு. இது ஒரு 10 lakhன்னு போட்டுக்கோ, இது ஒரு 10 lakhன்னு போட்டுக்கோ. நம்ம நாளைக்கு கம்பெனி மூட போகிற நிலைமை வந்துருச்சு, கம்பெனி மூட போகிற வைண்டிங் அப் வந்துருச்சு, இந்த ஒரு டெசிஷன் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணோம், லயபிலிட்டிஸ்லாம் நம்ம செட் ஆஃப் பண்ணோம்ல, பே பண்ணோம்ல, லைபிலிட்டிஸ்லாம் என்ன பண்ணுமா, பே பண்ணணும். ஸோ இந்த பேமெண்ட் எங்கேருந்து பண்ணுவேன், அசட்டை விற்று தான் பண்ணுவேன். அசட்டை விற்று பண்ணும்போது இந்த ஃபர்னிச்சர், மெஷினரி, கார்லாம் எப்போ தெரியுமா வாங்கினேன், 2020 வாங்கினேன். இப்போ 2020 நீ வாங்கினப்போ ரேட் இது 2025. இப்போது நீ என்ன யோசிப்ப, லயபிலிட்டி 10 lakh இருக்குது, அசட்டும் 10 lakh இருக்குது, நான் இதை விற்றுட்டு இவங்களுக்கு கொடுத்துட்டு போயிட போகிறேன் அப்படின்னு நீ யோசிப்பேன். லயபிலிட்டிஸ்னால் நம்ம கொடுக்க வேண்டிய, நம்ம கடன் பட்டிருக்கோம். லயபிலிட்டிஸ்னால் என்னது, நம்ம கடன் பட்டிருக்கோம், ஓகேவா? அப்படின்னு யோசிப்பேன். ஆனால் இந்த வேல்யூலாம் ஒரிஜினல் வேல்யூவா? ஃபர்னிச்சர் நீங்கள் 2020 வாங்கின ஃபர்னிச்சரு 2025 அதே 1 lakh போக போதா? அதே 1 lakh போக போதா? நீ 2020 ஃபர்னிச்சர் வாங்கின 1 lakh 2025 நீ விற்கும் போது 1 lakh டெஃபினட்டாக போகாது. பிகாஸ் யூ யூஸ்டு தட், அதோட வேல்யூ வந்து குறைஞ்சிருக்கும். இது 20,000 ரூபாய்க்கு எடுத்துகிட்டா பெரிய விஷயம், இது 20,000க்கு எடுத்துக்கிட்டா பெரிய விஷயம். அதனால இது ரியல் பிக்சர் காட்டுதா இந்த பேலன்ஸ் ஷீட்டு? ரியல்னா கண்டிப்பாக இந்த 4 லட்சம் விற்றா உனக்கு 10 lakhs வந்துருமா? 100% ஷியோராக வருமா வராதா? இது ரியல் பிக்சர் காட்டல, ரியாலிட்டி காட்டல. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், டிப்ரிஷியேட் பண்ணுறோம். ஓகே. ஸோ நான் இப்போ சொல்ல வந்தது என்னன்னா, ஸ்ட்ரெயிட் லைன் வேல்யூ மெத்தட். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் வேல்யூ வந்து மாறாது உங்களுக்கு, டிப்ரிஷியேஷன் கான்ஸ்டன்ட். இப்போ நீ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு அமௌண்ட் கண்டுபிடிப்பேன், டிப்ரிஷியேஷன் ஒரு அமௌண்ட் கண்டுபிடிப்பேன். அந்த டிப்ரிஷியேஷன் அமௌண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் எல்லா இயரும். இப்போது இது இப்படி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி உனக்கு ஒரு 10,000 வந்ததுன்னு வச்சுக்கோ, நீ எல்லா இயரும் என்ன தெரியுமா பண்ணுவேன், 10,000 மைனஸ் பண்ணுவேன், ஓகேவா? அது ஸ்ட்ரெயிட் லைன் வேல்யூ மெத்தட். ரிட்டர்ன் ஆன் வேல்யூ மெத்தட் எப்படி தெரியுமா இருக்கும், காஸ்ட்டு. இப்போ உன்னோட அசட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 lakh, 10% WDV மெத்தட் டிப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. WDV மெத்தட் டிப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன தெரியுமா பண்ணணும், 1 lakh இன்ட்டு ஃபஸ்ட் இயர் டிப்ரிசியேஷன் 1 lakh இன்ட்டு 10%, 1 lakh இன்ட்டு 10%, 10,000 வரும் நம்மளுக்கு. ஸோ உன்னோட ஃபஸ்ட் இயர் எண்டில் உன்னோட வேல்யூ என்ன இருக்கும், 90,000 இருக்கும். இப்போ WDVக்கு செகண்ட் இயர் கண்டுபிடிக்கணும். செகண்ட் இயரில் டிப்ரிசியேஷன் எவ்வளோனா 90,000ல் 10% போடணும். 90,000 இன்ட்டு 10%, ஸோ 9,000 என்ன வரும், 81,000. இது செகண்ட் இயர் எண்டில் இருக்க வேல்யூ, ஓகேவா? இப்போ தேர்ட் இயர் டிப்ரிசியேஷன் போடணும். தேர்ட் இயர் டிப்ரிசியேஷன் 81,000 இன்ட்டு 10%, 8,100. இப்படி போடுறது என்னது, WDVயில் உனக்கு டிப்ரிசியேஷன் அமௌண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, ஓகேவா? நீ கண்டுபிடிச்ச ஆன்சரில் பர்சன்டேஜ் போடணும், அது WDV.
ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில் ஒரு வாட்டி நீ ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்ச, ஸோ அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு டபிள்யூடிவிக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இதெல்லாம் நீங்கள் வந்து பேசிக்லேயே படிச்சிருப்பீங்க 11th 12thலலாம். பட் இருந்தாலும் நான் ஒரு வேலை தெரியல, உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியலன்னா ஐ நீட் டு எக்ஸ்பிளைன்ல, அதனால எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே. ஸோ இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் படி டபிள்யூடிவி மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும், டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணணும். அது ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் சொல்லிக்கிறேன். செகண்ட் பாயிண்ட் வந்து சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. என்ன மேம் எக்ஸப்ஷன்ஸ்னால், லைக் யாருக்கு இந்த எக்ஸப்ஷனு, சில பேருக்கு வந்து ஆப்ஷன் இருக்கும். எஸ்எல்எம் மெத்தடும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா டபிள்யூடிவி, எது உனக்கு கன்வீனியன்ட்டோ அது யூஸ் பண்ணிக்கலாம். அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பவர் ஜென்ரேஷன் கம்பெனி, இந்த எலக்ட்ரிசிட்டி கம்பெனி, ஓகேவா. எலக்ட்ரிசிட்டி கம்பெனிஸ்க்கு இவங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்குது. என்ன ஆப்ஷன்? எஸ்எல்எம் மெத்தட் ஆர் டபிள்யூடிவி மெத்தட். ஸோ இந்த மாதிரி நீ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக நம்ம என்ன பண்ணணும், டபிள்யூடிவி மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். ஆனால் யாருக்கு இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது, எலக்ட்ரிசிட்டி கம்பெனி, பவர் ஜென்ரேஷன் கம்பெனி, அவங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா. ஃபஸ்ட்டு எஸ்எல்எம்க்கு டபிள்யூடிவிக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சுதா? ஓகே. டன். ஓகே. ஸோ செக்ஷன் 32 டிப்ரிசியேஷன். ஸோ நான் என்ன சொன்னேன், இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் படி நார்மலி என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும், டபிள்யூடிவி மெத்தட் யூஸ் பண்ணணும். நார்மலி வி நீட் டு யூஸ் டபிள்யூடிவி மெத்தட். ஓகேவா. ஸோ யாருக்கு ஆப்ஷன் இருக்குது, லைக் எஸ்எல்எம் கூட யூஸ் பண்ணலாம், ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் கூட யூஸ் பண்ணலாம். யாருக்கு இந்த ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பவர் ஜெனரேஷன் கம்பெனி, லைக் எலக்ட்ரிசிட்டி கம்பெனிஸ்க்கு இந்த ஆப்ஷன் இருக்குது. என்ன, தே கேன் யூஸ் எய்தர் எஸ்எல்எம் ஆர் டபிள்யூடிவி. பட் நார்மலி எஸ்எல்எம்ன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது ஆஸ் பர் இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ். ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் டிப்ரிசியேஷன், அதாவது நம்ம டபிள்யூடிவி பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நார்மலாக என்ன அலோடு, டபிள்யூடிவி மெத்தட் ஒன்லி வி நீட் டு ஃபாலோ. ஓகே. ஸோ டிப்ரிசியேஷன் ஷால் பி மேண்டேட்ரி அலோட் ஆன் த டபிள்யூடிவி. இது ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பிளாக் ஆஃப் அசெட், அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் ஃபியூச்சர் இப்போ பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அண்ட் அட் த ப்ரிஸ்கிரைப்டு பர்சன்டேஜ், எவ்வளோ பர்சன்டேஜ் நீ டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணுன்றது உனக்கு இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் நீ பண்ணணும். இப்போது ஒரு அசெட்டு அது ஓல்டாக இருந்தாலும் சரி, நியூவாக இருந்தாலும் சரி, டேஞ்சிபிளாக இருந்தாலும் சரி, இன்டேஞ்சிபிளாக இருந்தாலும் சரி, எக்ஸப்ட் குட்வில். ஏன்னா குட்வில்னாலே நம்மளுக்கு இன்டேஞ்சிபிள்னாலே மண்ணில் வர்றது என்னது, குட்வில் வரும். ஸோ டேஞ்சிபிள்லாம் உன்னால் தொட முடியும், யூஸ் பண்ண முடியும். இன்டேஞ்சிபிள்லாம் உன்னால் தொட முடியாது, பார்க்க முடியாது. ஆனாலும் அது ஒரு அசெட்டு. ஸோ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். இன்டேஞ்சிபிளுக்கு எக்ஸாம்பிள் வந்து காப்பிரைட்டு, பேட்டன்ட்டு, ட்ரேட்மார்க்கு, குட்வில், இந்த மாதிரி இருக்குது. ஸோ காப்பிரைட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு புக்கு எழுதிருக்கீங்கம்மா, இப்போ நம்ம கிளாஸஸே வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கிளாஸஸோட ஓனர், இந்த கிளாஸ் எடுக்கிறது முழுக்க நான். ஸோ இது வந்து யாரும் காப்பி பண்ணக்கூடாது, யாரும் வந்து காப்பிரைட் பண்ணக்கூடாது. நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, காப்பிரைட் கிட்ட போய் ஃபீஸ் பே பண்ணி எனக்கு காப்பிரைட் கொடுத்துருங்க, இது என்னோட கிளாஸஸ், ஜனனி பிரியா கிளாஸஸ்ன்றது என்னோடது, ஐ எம் த ஓனர், இதை யாரும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் போய் காப்பிரைட் கிளைம் பண்ணிப்பேன். அது வந்து அசெட்டு.
ஏன் அசட்டுன்னா, எஸ் அது உனக்கு ஒரு சொத்து மாரி தான். ஏன்னா, வேற யாரும் வந்து யூஸ் பண்ணாம அந்த ஒரு டாக்குமெண்ட் தடுக்குதுல்ல. வேற யாராவது ஒண்ணு அத யூஸ் பண்ணா, நீ என்ன போய் கேட்கலாம் பார்த்தீங்கன்னா, காம்பன்சேஷன் கேட்கலாம். வேற யாராவது வந்து மிஸ்யூஸ் பண்ணா என்ன கேட்கலாமா? காம்பன்சேஷன் கேட்கலாம். ஸோ, அதனால இன்டான்ஜிபிள்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. காப்பிரைட், பேட்டன்ட், ட்ரேட்மார்க் இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டான்ஜிபிள் தொட முடியாது. ஆனா, அது ஒரு அசெட்டு. அது ஒரு டாக்குமெண்ட். இட்ஸ் நத்திங் பட் டாக்குமெண்ட். இன்டான்ஜிபிள் காப்பிரைட்டு நான் சொன்ன இதெல்லாம் வந்து டாக்குமெண்ட். டான்ஜிபிள்னா உன்னோட மெஷினரி, ஃபர்னிச்சர், பிளான்ட் அந்த மாதிரி வரும். ஸோ டிப்ரிசியேஷன் ஒரு அசெட்டு ஓல்டா இருந்தாலும் டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணும். நியூவாக இருந்தாலும் கால்குலேட் பண்ணும். டான்ஜிபிளாக இருந்தாலும் கால்குலேட் பண்ணும். இன்டான்ஜிபிளாக இருந்தாலும் கால்குலேட் பண்ணும். ஆனால் குட்வில்லுக்கு டிப்ரிசியேஷன் வராது. குட்வில்ன்றதும் நம்மளா கண்டுபிடிக்கிற ஒரு அமௌண்ட்டு. குட்வில்ன்றது பிராண்டு. லைக் வந்து என்னோட பிஸ்னஸுக்கு நான் ஒரு பிராண்டு சேர்த்து வச்சுருக்கேன். ஓகேவா? அதுதான் குட்வில். ஃபார் எக்ஸாம்பிள், பேட்டா செருப்பு இருக்குது. இதுக்கு ஒரு பிராண்ட் இருக்குது. இப்போ நான் இப்போ திடீர்னு எடுத்துன்னு வந்து லைக் என் பேரில் வந்து ஜேபி ஷூஸ் அப்படின்னு போனால் இதுவும் ஒன்றாயிடுமா? பேட்டா பிராண்டும் ஜேபி ஷூவும் ஒன்றாயிடுமான்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் ஆகாது. ஏன்னா ஆல்ரெடி பேட்டான்றவங்க நிறைய சேல் பண்ணி நல்ல ஒரு குவாலிட்டியில் நல்ல ஒரு ப்ரைஸில் கொடுத்து ஒரு பேர் வாங்கி வச்சாங்க. அந்த பேர் தான் என்னது? குட்வில். இப்போ ஜேபி ஷூக்கு அந்த குட்வில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நான் இப்போ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் போக போக தான் மக்கள் இது வாங்குறாங்களா இல்லையா இதை பொறுத்து தான் எனக்கு குட்வில்ன்றது வரும். ஸோ குட்வில்ன்றதும் இன்டான்ஜிபிள் தான். ஆனால் குட்வில்லுக்கு டிப்ரிசியேஷன் வராது. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த அசெட் வந்து யார் ஓன் பண்ணியிருக்கணும்னா ஓனர் யாராவது இருக்கணும். அண்ட் இன்க்ளூட் டீம்டு ஓனர், பெனிஃபிஷியல் ஓனர். ஓகே, லைக் பார்ட்லி ஆர் ஓன்லி ஓன்டு. அதனால் ஆக மொத்தம் யார் டிப்ரிசியேஷன் கிளைம் பண்ண முடியும்னா ஓனர் தான் கிளைம் பண்ண முடியும். அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஓனர் தான் மெயின் பண்ண முடியும். ஓனர் தான் டிப்ரிசியேஷன் கிளைம் பண்ண முடியும். அண்ட் தென் யூஸ்டுனா எப்போ நீ யூஸ்டுன்னு சொல்லுவ? ரெண்டு விஷயம் இருக்குது. அவைலபிள் ஃபார் யூஸா, புட் டு யூஸா? டிப்ரிசியேஷன் கான்செப்ட் வரும்போது புட் டு யூஸ் தட் டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷன். உன் வீட்டில் நீ மிஷின் வாங்கி வச்சுருந்தா அதுக்கெல்லாம் டிப்ரிசியேஷன் நீ பிஸ்னஸில் மைனஸ் பண்ண முடியாது. புரியுதா? நீ ஒரு அசெட் வாங்குறேன்னா அது எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கணும்? பிஸ்னஸுக்காக யூஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் எப்பத்துல இருந்து நீ டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த டேட் ஆஃப் புட் டு யூஸ். அவைலபிள் டு யூஸ் கிடையாது. ரெண்டு விஷயம் இருக்குது. அவைலபிள் டு யூஸ் ஒன்று இருக்குது, புட் டு யூஸ் ஒன்று இருக்குது. அவைலபிள் டு யூஸ்னா எஸ் அது ஃபிக்ஸ் பண்ணிட்ட அந்த மிஷினரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்ட இனிலேருந்து நீ யூஸ் பண்ண ஆரம்பிக்கலான்றது அவைலபிள் டு யூஸ். புட் டு யூஸ்னா நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ டிப்ரிசியேஷன் பொறுத்த வரைக்கும் எந்த டேட்லேருந்து நீங்கள் டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணணும்னா புட் டு யூஸ் டேட்லேருந்து தான் வந்து நீ டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணணும். அண்ட் தென் அந்த அசெட் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கணும்? பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷனுக்காக தான் யூஸ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உன்னால் டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ண முடியும், மைனஸ் பண்ண முடியும். ஸோ டபிள்யூடிவி. ஸோ இதுதான் நார்மல் டிப்ரிசியேஷன். நார்மலாக என்னம்மா நார்மல் கேஸில் நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணோம் டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு? டபிள்யூடிவி தான் யூஸ் பண்ணோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வந்து இன்கம் டேக்ஸ்லேயே கொடுத்துருவாங்க நம்மளுக்கு. ஓகே. ஸோ பிளாக் ஆஃப் அசெட்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம அங்கே தான் வருவோம். ஓகே. One minute guys. See here. So method of depreciation. நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் என்ன மெத்தடு? ஆல்வேஸ் ஃபாலோ டபிள்யூடிவி மெத்தட்.
ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட். யாருக்கு மட்டும் ஆப்ஷன் இருக்குது? எலக்ட்ரிசிட்டி கம்பெனி, பவர் ஜென்ரேஷன் ஆர் ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர். ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணுறவங்க, லைக் வந்து மேனுஃபேக்சர், லைக் க்ரியேட் பண்ணுறவங்க, இந்த எலக்ட்ரிசிட்டியை ஜெனரேட் பண்ணுறவங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்க, பவர் எலக்ட்ரிசிட்டி. இன் சிம்பிள் டேர்ம்ஸ் யூ கேன் ரிமெம்பர் அஸ் எலக்ட்ரிசிட்டி கம்பெனிஸ். ஓகேவா? ஸோ எலக்ட்ரிசிட்டி கம்பெனிக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது? தே கேன் ஃபாலோ எய்தர் SLM மெத்தட் ஆர் WDV மெத்தட். They have the option to follow. But normal case, every other assessee other than electricity company, they need to mandatorily follow WDV method. This is the most important point. Then coming to WDV method, சொல்லிட்டேன். WDV எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ எதை பேஸ் பண்ணி பண்ணணும்னா பிளாக் ஆஃப் அசட்னா எதை வந்து நம்ம பிளாக் ஆஃப் அசட்டுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் அசட். எதை வந்து குரூப் ஆஃப் அசட்டுன்னு சொல்லுவோம்னா சேம் கிளாஸ், ஒரே இனத்தை சேர்ந்திருந்தா அப்படின்னு சொல்லுவோம்ல. லைக் டிப்ரிசியேஷனோட ரேட்டும் சேமு, நேச்சரும் சேம். நேச்சர்னா இப்போ பில்டிங்கெல்லாம் ஒரே பில்டிங்லேயே நிறைய இருக்கும்ல, கமர்ஷியல் பில்டிங், ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும், ஃப்ளாட்டு, அப்பார்ட்மெண்ட்டு, அந்த மாதிரி பில்டிங்லேயே நிறைய இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரே பர்சன்டேஜா, அப்போ ஒரே பிளாக்கு. ஒரே நேச்சரா, அப்போ ஒரே பிளாக்கு. ஒரே பிளாக்குன்னு எப்படி டிசைட் பண்ணுவேன்? ரெண்டு விஷயத்தை வச்சு டிசைட் பண்ணுவேன். ஒரே பர்சன்டேஜ், அப்படி இல்லைன்னா நேச்சர். ரெண்டும் சேமாக இருக்குன்னா அதை ஒரு பிளாக் 1 அப்படின்னு போட்டு பர்சன்டேஜ் சொல்லுவோம். இந்த பிளாக்கில் சேர்த்துரு அப்படின்னு. ஸோ நம்மளுக்கு நிறைய பிளாக் இருக்குது. பிளாக் 1, பிளாக் 2, பிளாக் 3. எப்படி நீ வந்து ஒரு 2-3 அசட்டை இந்த பிளாக்கில் போடணும்னு முடிவு பண்ணுவேன்னா டிபெண்டிங் அப்பான் 2 சிச்சுவேஷன், லைக் பர்சன்டேஜ் அண்ட் தென் நேச்சர் ஆஃப் தி அசட். என்னது? பர்சன்டேஜ் அண்ட் நேச்சர் ஆஃப் தி அசட் டிபெண்ட் பண்ணி நீ வந்து பிளாக் 1, பிளாக் 2, பிளாக் 3 அப்படின்னு பிடிப்ப. ஓகேவா? ஸோ WDV மெத்தட் எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணோம்? பேஸ்ட் ஆன் தி பிளாக் ஆஃப் அசட்டு. ஸோ ஒரு அசட் பில்டிங் கொடுத்துருந்தாங்கன்னா வெறும் பில்டிங் போட்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க முடியாது, டிப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ண முடியாது. எதில்? WDVயில். யூ நீட் டு கன்சிடர் அஸ் பிளாக். அந்த பிளாக்ல சேர்த்து தான் நீ டிப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணணும். ஸோ பிளாக் ஆஃப் அசட்னா என்னது? குரூப் ஆஃப் அசட். பிளாக் ஆஃப் அசட்னா என்னது? குரூப் ஆஃப் அசட். குரூப் ஆஃப் அசட் எப்போ சொல்லுவேன்? ஒரே இனத்தை சேர்ந்தது, சேம் கிளாஸ், என்ன இனம், சேம் ரேட், சேம் நேச்சர் அப்படின்னு வரும்போது அதை ஒரு பிளாக்குன்னு சொல்லுவேன். இதே SLM மெத்தட்னா இண்டிவிஜுவல் அசட் சிஸ்டம். நார்மலாக நான் சொன்ன மாதிரி ஒரு அசட்டுக்கும் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம். ஆனால் இந்த SLM மெத்தட் ஆப்ஷன் யாருக்கு இருக்குது? அகைன் சொல்கிறேன், எலக்ட்ரிசிட்டி கம்பெனிஸுக்கு தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இண்டிவிஜுவல் அசட் நார்மலாக நம்ம அக்கௌண்டன்ஸில் இப்படி தான் பண்ணுவோம். டிப்ரிசியேஷனில் மெஷினரிக்கு ஒரு பர்சன்டேஜ், மெஷினரிக்கு கால்குலேட் பண்ணுவோம் டிப்ரிசியேஷன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பிளான்ட் அண்ட் மெஷினரி ஒன்று, ஃபர்னிச்சர் இப்படின்னு வந்து பிடியும், பில்டிங் அப்படின்னு பிடியும். ஆனால் இன்கம் டேக்ஸ் ரூல்ஸில் WDV கால்குலேட் பண்ணும்போது பிளாக் ஆஃப் அசட் மூலயமா தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ பிளாக் ஆஃப் அசட்டு எப்போ நீ வந்து ஒரு விஷயத்த ஒரு அசட்டை பிளாக் ஆஃப் அசட்டுன்னு சொல்லுவேன்னா ரெண்டு விஷயம் நடக்கும்போது, குரூப் ஆஃப் அசட்டு ஒரு பர்டிகுலர் அசட்டை வந்து என்ன பண்ணுவேன்? ஒன்று சேர்த்துட்டு இது ஒரு பிளாக் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு 3 அசட்டை, எக்ஸாம்பிளுக்கு 3 அசட்டை ஒன்று சேர்த்துட்டு இது ஒரு பிளாக். ஏன் இது ஒரு பிளாக்னு கேட்டிங்கன்னா அதில் பர்சன்டேஜும் சேமு. ஃபார் எக்ஸாம்பிள் 10%னா எல்லா அசட்டுக்கும் ஒரு 3 அசட்டுக்கும் 10% தான் டிப்ரிசியேஷனு, நேச்சரும் ஒன்று அப்படின்றதுனால அது ஒரு பிளாக் அப்படின்னு சொல்கிறோம். எனி டவுட் இன் திஸ்? பர்சன்டேஜ் பார்க்கலாமா எவ்வளோ பர்சன்டேஜ்னு? ஓகே. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். ஈஸி தான். ஓகே. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அசட்டில் நம்மளுக்கு 2 அசட் இருக்குது. என்ன அசட்டு? டேஞ்சிபிள், இன்டேஞ்சிபிள்.
ஓகே, டேங்கிபிளை 3 கிளாஸாக பிரிக்கிறேன். லேண்டுக்கு நம்ம டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ண முடியாது. ஓகேவா? லேண்டோட மார்க்கெட் வேல்யூ ஏறிட்டு தான் இருக்குமே தவிர குறையாது. ஸோ தட் லேண்டுக்கு நம்மளால டிப்ரிசியேஷன்றது கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ நம்ம படிக்கிறது எதுவுமே லேண்டுக்கு பொருந்தாது. ஓகே. ஸோ இன்டான்ஜிபிள் லாஸ்ட்டாக வச்சுப்போம். 10 டேஞ்சிபிள். ஸோ டேஞ்சிபிளில் 3 கிளாஸாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு கிளாஸ் பில்டிங், செகண்ட் கிளாஸ் ஃபர்னிச்சர், தேர்ட் கிளாஸ் பிளான்ட் அண்ட் மெஷினரி. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸில் 3% இருக்குது. ஃபஸ்ட்டு கிளாஸில் 3% இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பில்டிங் விச் ஆர் யூஸ்டு மெயின்லி ஃபார் ரெசிடென்டல் பர்பஸ் எக்ஸப்ட் ஹோல்டிங் அண்ட் போர்டிங் ஹவுஸ். ஓகேவா? ஹோல்டிங் அண்ட் போர்டிங் ஹவுஸ் தவிர ரெசிடென்டல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்காக நீ ஒரு பில்டிங் வச்சுருக்கானா எவ்வளோ பர்சன்டேஜ்? 5%. தென் சாரி, ஓகே. ஸோ பில்டிங்க்கு ஜென்ரல் ரேட் பார்த்தீங்கன்னா 10%. பில்டிங்க்கு ஜென்ரல் ரேட் என்னது? 10%. அண்ட் தென் பியூர்லி டெம்பரரி எரெக்ஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் உடன் ஸ்ட்ரக்சர். இது எங்கே மேம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பில்டிங்க்கு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதுன்னா அங்கேயே அவங்க தங்குறதுக்காக ஒரு டெம்பரரியாக ஒரு டென்ட் போட்டு வச்சுருப்பாங்க. உடனில் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ன்றது லாங் டேர்ம் ப்ராசஸ், லைக் 6 to 8 months, இட் மேபி கோ டு 1 year ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி டைமில் அவங்க அங்கேயே தங்குறதுக்காக சில செட்டப் போட்டு வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற டெம்பரரியாக இருக்கிற உடன் பில்டிங் வந்து 40%. ஜென்ரல் ரேட் வந்து 10%. ஜென்ரல் ரேட் வந்து 10%. ஓகேவா? ஸோ ஜென்ரல் ரேட் பில்டிங்னா ஜென்ரலி 10%. அண்ட் தென் டெம்பரரி எரெக்ஷன் உடன் ஸ்ட்ரக்சர் வந்து 40%. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ட்ரீக்கு போங்க. ஸோ ஓகே, ஃபர்னிச்சர் ஒரே ஒரு பர்சன்டேஜாக 10%. ஃபர்னிச்சர் வந்து ஒரே ஒரு பர்சன்டேஜ் வந்து 10%. பிளான்ட் அண்ட் மெஷினரி ஜென்ரல் ரேட் வந்து 15%. இதே இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டட் எக்யூப்மெண்ட், மெடிக்கல் ரிலேட்டட் எக்யூப்மெண்ட், புக்ஸு, சிப்பு இந்த மாதிரி வரும்போது, ஸோ கம்ப்யூட்டர் ரிலேட்டட் எக்யூப்மெண்ட் ஆல்வேஸ் 40%. கம்ப்யூட்டர் 40%. புக்ஸுமே ஒரு அசட் தான். ஓகேவா? ஓகே. ஸோ அந்த புக்ஸு அது வந்து 40%. மெடிக்கல் எக்யூப்மெண்ட் 40%. அப்போது சிப்பு 20%. ஸோ பிளான்ட் அண்ட் மெஷினரி உங்களுக்கு 4ஆக டிவைட் ஆகுது. தென் இன்டான்ஜிபிள் அசட்ஸ் வந்து 25%. இன்டான்ஜிபிளில் நம்ம குட்வில்லுக்கு பர்சன்டேஜ் டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ண முடியாது. ஓகே. இப்போ கேட்குதா கைஸ்? கேட்குதா? இவ்வளோ நேரம் கேட்டுச்சுல? ஓகே. ஓகே. 1 minute. ஸோ இந்த பர்சன்டேஜை காப்பி பண்ணிக்கோங்க. இதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸு. ஓகே, இது வந்து நாட் யூஸ்டு. ஓகேவா? பில்டிங் விச் ஆர்
நாட் ஃபார் ரெசிடென்ஷியல் பர்பஸ், அதாவது நீங்கள் இப்படி சொல்லலாம், கமர்ஷியல் பர்பஸ்ன்னு சொல்லலாம். இந்த 10% ரேட் வந்து கமர்ஷியல் பர்பஸ். இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நம்மளுக்கு வந்து டேஞ்சிபிளில் 3ஆக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு என்னது? பில்டிங். லேண்டுக்கு டிப்ரிசியேஷன் கண்டுபிடிக்க முடியாது, ஸோ இக்னோர் லேண்ட். அண்ட் தென் இன்டான்ஜிபிளை பொறுத்த வரைக்கும் நம்ம குட்வில்லுக்கு டிப்ரிசியேஷன் போட முடியாது, ஸோ இக்னோர் குட்வில் இன் இன்டான்ஜிபிள். ஓகேவா? ஸோ பில்டிங்கோட ஜென்ரல் ரேட்டுன்னு சொல்கிறத விட லைக் ரெசிடென்ஷியலா கமர்ஷியலா? பில்டிங் ரெசிடென்ஷியல் அப்படின்னா 5%, கமர்ஷியல். ஸோ ஜென்ரல் ரேட் கமர்ஷியல் தான். கமர்ஷியல் பர்பஸோட பில்டிங்கோட ஜென்ரல் ரேட் ஃபார் கமர்ஷியல் பர்பஸ் 10%. இதே வந்து டெம்பரரி எரெக்ஷன், நான் சொன்ன மாதிரி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போது டெம்பரரியாக ஒரு செட்டு போடுவாங்க. டெம்பரரியாக வந்து சில உடன் ஸ்ட்ரக்சரில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க டெம்பரரி யூஸ் கேஸாக ஒன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதை டெமாலிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு பில்டிங்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ்னா 40. தென் ஃபர்னிச்சர் ஒன்லி ஒன் ரேட், தட் டு ஜென்ரல் ரேட் 10%. பிளான்ட் அண்ட் மெஷினரி ஜென்ரல் ரேட் 15%. பிளான்ட் அண்ட் மெஷினரி ஜென்ரல் ரேட் 15%. கம்ப்யூட்டர் 40%. புக்ஸ் 40%. Ship 20%. Medical equipment 40%. Intangible general rate 25%. Okay. சரி, ஓகே. இதுலேயும் நான் கொஞ்சம் இன்னும் சின்ன கரெக்ஷன்ஸ் மட்டும் பண்ணிக்கிறேன். ஓகே. இதில் இன்னும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. லைக் இதில் பார்த்தீங்கன்னா பிளான்ட் அண்ட் மிஷினரியில் மட்டும் நான் அது எழுதுறது கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. பிளான்ட் அண்ட் மிஷினரியில் மோல்ஸ் ஓகே, இது வந்து 30%. தென் motor vehicles used in business of running them on hire business acquired and put to use on or after 1990 1990. இது வந்து உங்களுக்கு இதெல்லாம் ஒரே விஷயம் இருக்குதா? ஸோ மோட்டார் வெஹிக்கிள் யூஸ்டு இன் பிஸ்னஸ் ஆஃப் ரன்னிங் தெம் ஆன் ஹையர் பிஸ்னஸ். எப்போ வந்து வாங்கி புட்டு யூஸ் பண்ணியிருக்கீங்க? ஆன் ஆர் ஆஃப்டர் 1/4/1990. பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 30%. தென் இன்னும் ஒரே ஒரு விஷயம், விண்ட் மில்ஸ். ஸோ இந்த 3 விஷயம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. மோல்ஸு அண்ட் தென் மோட்டார் வெஹிக்கல்ஸு
அண்ட் தென் விண்டு மில்ஸ். ஸோ விண்டு மில்ஸை பொறுத்த வரைக்கும் 2ஆ டிவைட் ஆகும். லைக் இன்ஸ்டால்டு பிஃபோர் 1/4/14, ஆஃப்டர் 1/4/14, 2014, install 1/4/14 15%, and then after 1/4/2014 40%. ஸோ மிஷினரி கேஸில் இந்த மூணுத்தையும் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இன்டர் லெவலில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் 2 நான் எதுக்கு மிஸ் பண்ணணும், இருக்கிறது சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே. இப்போ நம்ம படித்ததை வச்சு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன். இது நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ நம்ம படித்ததை வச்சு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் ஓகே. கம்ப்யூட்டர், கார், then books, furniture, building. 6 intangible asset, திருப்பியும் பில்டிங். ஓகே. ஃபர்னிச்சர் என்ன ரேட்டு? ஃபர்னிச்சர் என்ன ரேட்? ஜென்ரல் ரேட், ஒரே ரேட் 10%. புக்ஸ் என்ன ரேட் வரும்? புக்ஸு 40%. ஓகே. கார் தனியாக நான் காருக்குன்னு எதுவும் கொடுக்கல. ஸோ காருன்றது பிளான்ட் அண்ட் மெஷினரியில் தான் வரும். ஜென்ரல் ரேட் என்ன? காருக்கு ஜென்ரல் ரேட், ஐ மீன் பிளான்ட் அண்ட் மெஷினரிக்கு ஜென்ரல் ரேட் காருக்கு நான் எங்கே தனியாக கொடுத்தேன்? இல்லை பிளான்ட் அண்ட் மெஷினரிக்கு ஜென்ரல் ரேட். யா, காருக்கு நான் தனியாக கொடுக்கல. இது நான் வந்து இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்கேன். மோட்டார் வெஹிக்கல்ஸ் யூஸ் இந்த பிஸ்னஸ் ஆஃப் ரன்னிங் தெம் ஆன் ஹையரு, அதெல்லாம் நான் எதுவுமே சொல்லலை உங்ககிட்ட. ஸோ ஜென்ரல் ரேட் எவ்வளோ? காருன்றது பிளான்ட் அண்ட் மெஷினரி பிளாக்கில் வரும், ஃபர்னிச்சரில் வராது, பில்டிங்கில் வராது. அப்போ மிச்சம் இருக்கிறது என்னது? பிளான்ட் அண்ட் மெஷினரி தான். ஓகேவா? ஸோ ஜென்ரல் ரேட்டு 15%. கம்ப்யூட்டர் என்ன 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 பர்சன்டேஜ் வரும்? கரெக்ட், 40%. ஓகே. இன்டான்ஜிபிள் அசட் என்ன பர்சன்டேஜ்? 25%. ஸோ பில்டிங்கில் 2-3 இருக்குது, அது நானே கொடுத்துட்றேன். ஸோ பில்டிங்கில் ஜென்ரலாக நான் கமர்ஷியல் எவ்வளோ வரும்?
யா ஓகே. ஸோ இது நான் கமர்ஷியல்னு எடுத்துக்கலாம். இது வந்து 10% அண்ட் தென் திருப்பி நான் 5% குடுக்குறேன். ஓகே. இது வந்து கொஸ்டின் ஆக்சுவலா. கொஸ்டின்லயே நான் உங்கள ஆன்சர் சொல்ல சொன்னேன். ஓகேவா? ஓகே. இப்போ நேச்சர் என்ன இது? இதோட நேச்சர் என்ன? கம்ப்யூட்டர் எந்த நேச்சர்ல வரும்? 3ஏ 3 தான் படிச்சோம். டான்ஜிபிள்ல 3, இன்டான்ஜிபிள் 1. ஓகேவா? இப்போ டான்ஜிபிள்ல இது என்ன நேச்சர்ல வரும்? கம்ப்யூட்டர். யா. பிளான்ட் அண்ட் மிஷினரி. கார். பிளான்ட் அண்ட் மிஷினரி. புக்ஸ். யா. 1 மினிட். ஓகே. பிளான்ட் அண்ட் மிஷினரி. ஃபர்னிச்சர். ஃபர்னிச்சர். பில்டிங். பில்டிங். இன்டான்ஜிபிள் அசெட். இன்டான்ஜிபிள் அசெட். ஓகேவா? ஓகே. பில்டிங். பில்டிங். இதுவும் பில்டிங். ஓகே. இப்போ நம்மளோட வேலை என்ன தெரியுமா? இத பிளாக்ல போடுறது தான். பிளாக் ஆஃப் அசெட் நம்ம கிரியேட் பண்ணோம். பிளாக் ஆஃப் அசெட். நம்ம என்ன சொன்னோம்? பர்சன்டேஜ் நேச்சர் 2ம் சேமா இருந்தா ஒரு பிளாக் அப்படின்னு சொன்னேன். இல்லையா? ஓகே. இப்போ பிளான்ட் அண்ட் மெஷினரி. பிளான்ட் அண்ட் மெஷினரி 40% அப்படின்னு நான் சொல்றேன்னா எந்தெந்த பிளாக் வரும்? லைக் இந்த நம்பர் பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இருக்கா? அது வந்து என்னென்ன பிளாக்ல வரும் உனக்கு? யா. ஸோ 1, 3 அதே மாதிரி எல்லாத்துக்கும் சொல்றீங்களா? ஸோ பிளான்ட் அண்ட் மெஷினரி வேற என்ன பர்சன்டேஜ் இருக்கு? 40 முடிச்சுட்டோம். ஆ 15% என்ன இருக்கு? 2. நெக்ஸ்ட் ஃபர்னிச்சர் அட் 10%. 4. இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் 25%. 6. ஓகே. நெக்ஸ்ட் பில்டிங் 5% பிளாக். அவ்வளோதானா? 8ம் இருக்குல்ல? 5, 8 2மே 5% தான் இருக்கு. ஸோ ஒரே பர்சன்டேஜ் ஒரே பிளாக். ஸோ 5, 8. பில்டிங் நெக்ஸ்ட் என்ன மிச்சம் இருக்கு? 10%. ஸோ 7. இப்படி தான் நம்ம பிளாக் கிரியேட் பண்ணணும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நேச்சர் ஆஃப் அசெட் கண்டுபிடிக்கணும். நேச்சர் ஆஃப் அசெட் கண்டுபிடிச்சிட்டு டிபெண்டிங் அப்பான் தி நான் சொன்ன மாதிரி நேச்சர் இந்த நேச்சர் கண்டுபிடிச்சி நேச்சரில் ரேட் எது சேமாக இருக்கோ அதெல்லாம் ஒரு பிளாக்ல போடுவீங்க. இப்படி தான் நம்ம போடணும். நெக்ஸ்ட்டு இப்போ நான் பண்ணிட்டேன். பிளாக் ஆஃப் அசெட்டில் இப்படி தான் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. WDV எப்படி கால்குலேட் பண்ணணும்? ஸோ WDVக்கு உங்களுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. WDVக்கு ஃபார்மேட் இருக்குது. ஓகே. ஒன் மினிட் கைஸ். ஓகே. So write down WDV format. WDV format. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 43 சப்செக்ஷன் 6ல இருக்குது WDV ஃபார்மேட்ன்றது. ஓகேவா? ஓகே. ஸோ WDV ஸ்டார்டிங் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வச்சு பர்டிகுலர்ஸ்
and then amount. ஸ்டார்டிங் எதில் ஸ்டார்ட் பண்ணுன்னா ஓப்பனிங் டபிள்யூடிவி. ஆல்ரெடி ஒரு ஓல்டு அசட்டுக்கு நீ கால்குலேட் பண்ணிட்டு வந்துட்டு இருப்ப. ஓகேவா? நீ இப்போ தான் வந்து புதுசாக ஒன்றும் கம்பெனி ஆரம்பிக்கல. ஆல்ரெடி கம்பெனி ஆரம்பித்து டிப்ரிசியேஷன்லாம் கால்குலேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க. ஸோ ஓப்பனிங் டபிள்யூடிவினா எவ்வளோ கால்குலேட் பண்ணி வச்சுருக்கியோ அது ஆல்ரெடி இருக்கிற அமௌண்ட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு அசட்டுக்கானது. ஓல்டு அசட்டு இது வந்து ஆஸ் ஆன் 1/4 எடுத்துக்கணும். லைக் 1 ஏப்ரல் இயர் எடுத்துக்கணும். ஓகேவா? 1 ஏப்ரல் ஓப்பனிங் பேலன்ஸ் எடுத்துக்கணும். ஆட் பர்ச்சேஸ் ஆஃப் நியூ அசட். ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கியா அதை ஆட் பண்ணணும். பர்ச்சேஸ் ஆஃப் நியூ அசட். தென் ஸோ இப்படி ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வர ஆன்சருக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா WDV பிஃபோர் டிப்ரிசியேஷன். இன்னும் நீ டிப்ரிசியேஷனே கால்குலேட் பண்ணல. WDV பிஃபோர் டிப்ரிசியேஷன். ஓகே. அதுக்கப்புறம் உனக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா இப்போ நீ வந்து என்ன கால்குலேட் பண்ணணும்? டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ மைனஸ் 1 மினிட். ஓகே. டிப்ரிசியேஷன் நான் இப்போ சொன்ன பர்சன்டேஜ்லாம் வச்சு என்ன கால்குலேட் பண்ணணும்? டிப்ரிசியேஷன் அண்டர் செக்ஷன் 32 கால்குலேட் பண்ணணும். அண்ட் தென் உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா WDV ஆஃப்டர் டிப்ரிசியேஷன். அப்படி இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பேர் என்னது? க்ளோசிங் WDV. ஸோ ஓப்பனிங் WDVயில் ஆரம்பித்து க்ளோசிங் WDV கொண்டு வந்து முடிக்கணும். இதுக்கு நடுவில் இன்னொரு பாயிண்ட் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. மைனஸ் மணி ரிசீவபிள் ஆன் சேல். ஏதாவது செல் பண்ணியிருந்த ஓகே மணி ரிசீவபிள் ஏதாவது செல் பண்ணியிருந்த அப்படின்னா அதை வந்து நீ மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ பர்ச்சேஸ் பண்ணால் ஆட் பண்ணணும். செல் பண்ணியிருந்தா 1 மினிட் கைஸ். கிளாஸில் இருக்கு. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓப்பனிங் WDV ஆல்ரெடி கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க உனக்கு. ஓல்டு அசட்டோட ஆஸ் ஆன் 1/4. ஸோ 1 ஏப்ரலுக்கு டேட்டோடைய ஓப்பனிங் WDV எடுத்துக்கணும். ஸோ ஓப்பனிங் WDV எடுத்துக்கிட்டு அதில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா புதுசாக அதே பிளாக் ஆஃப் அசட். நான் சொல்கிறது பில்டிங்னா பில்டிங் பிளாக். இது வந்து ஒரு பிளாக் இப்படி கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி ஒரு ஒரு பிளாக்கும் மாறும் உங்களுக்கு. ஓகேவா? பர்ச்சேஸ் ஆஃப் நியூ அசட் பண்ணியிருந்தா ப்ளஸ்ஸு சேல் பண்ணியிருக்க. சேல் பண்ணியிருந்தா என்ன நடக்கும்? உனக்கு மணி வருமா? சேல் பண்ணியிருக்கனா மணி வரும். சரி சேல் பண்ணியிருந்தா மைனஸு. அண்ட் தென் உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் WDV பிஃபோர் டிப்ரிசியேஷன். அதுக்கப்புறம் டிப்ரிசியேஷன் அண்டர் செக்ஷன் 32. இப்போ நம்ம படித்தோம்ல லைக் ரேட்ஸு. ஸோ இந்த ரேட் படி நம்ம டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணிவிட்டு வரது பேர் தான் க்ளோசிங் WDV இல்லை WDV ஆஃப்டர் டிப்ரிசியேஷன். எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ நோட் திஸ். இது வந்து WDV ஃபார்மேட் ஆஸ் பர் செக்ஷன் 43 சப்செக்ஷன் 6. ஓகே. ஓகே. நோட் பண்ணிட்டீங்களா? இப்படி தான் வந்து WDV கால்குலேட் பண்ணணும். தென்
ஸோ இப்போ நான் இந்த மணி ரிசீவபிள் அப்படின்னா சேல்னு சொன்னோன்னா, நீ ஒரு அசெட்டை சேல் பண்ணா, ஒரு அமௌண்ட் வந்து அது மைனஸ் பண்ணும். இது ரிலேட்டடா ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா, உனக்கு கேபிட்டல் கெயின்ஸ்க்கு யூஸ் ஆகும். இந்த செக்ஷன். ஸோ செக்ஷன் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கேபிட்டல் கெயின். செக்ஷன் 50. ஓகே. ஸோ கேபிட்டல் கெயின் ஏதாவது இருந்தா, கேபிட்டல் கெயின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வந்து நீங்க வாங்கும்போது ஒரு விலைக்கு வாங்கியிருப்பீங்க. ஆனா விக்கும்போது அத விட அதிகமா வித்திருப்பீங்க. எக்ஸாம்பிள் நான் வச்ச எக்ஸாம்பிள் லேண்ட் சொல்லியிருப்பேன். ஸோ லேண்ட் வந்து 2000 நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா, நான் எவ்வளோக்கு வாங்கியிருப்பேன்? ரூ. 1,00,000க்கு வாங்கியிருப்பேன் 2000ல. இப்போ 2025ல 1 crore போகுது. எக்ஸாம்பிளுக்கு இந்த கேஸ்ல லேண்ட் வராது. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஓகேவா? ஸோ அப்பதான் வந்து நம்ம கேபிட்டல் கெயினும் ஒண்ணு கண்டுபிடிக்கும். அந்த மாரி நீ சேல் பண்ணும்போது, உனக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்தது இல்லையா? ஸோ அதுல மேபி ஆ உங்களோட காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன விட காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன்னா பை பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட் இருந்தது? அதிகமா இருந்தா உங்களுக்கு கேபிட்டல் கெயின் வரும். உங்களுக்கு கேபிட்டல் கெயின் வரும். ஓகேவா? ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, சேல் கன்சிடரேஷன் எவ்வளோ வந்து எவ்வளோ அமௌண்ட் உனக்கு வந்தது சேல் பண்ணதுல. மைனஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். காஸ்ட் ஆஃப்னா அது வாங்குறதுக்கு நீ எவ்வளோ காஸ்ட் செலவு பண்ண. வாங்குறதுக்கு எவ்வளோ காஸ்ட் செலவு பண்ண. இந்த காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனோட என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் டபிள்யூடிவி ப்ளஸ் த காஸ்ட் ஆஃப் அடிஷன்ஸ் வரும். சம் போடும்போது புரியும். அடிஷன்ஸ். ஸோ மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினோ இல்லை லாங் டேர்ம் மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த கேஸில் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆர் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் வரும். ஓகேவா? ஸோ கேபிட்டல் கெயின் ஆர் லாஸ் வரும். இது கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். இப்போ இன்னொன்று டிப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கணும்ல. செக்ஷன் 32 படி நான் சொன்ன மாதிரி நம்ம ஒரு பர்சன்டேஜ்லாம் இப்போ பார்த்தோம். எப்போ அது வந்து கண்டிஷன்ஸ் இருக்குது. சில கண்டிஷன்ஸ் இருக்குது நீ டிப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. என்ன கண்டிஷன்ஸ்? conditions for claiming depreciation. Conditions for claiming depreciation. இது செக்ஷன் 32. என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் வந்து ஒரு அசெட்டாவது இருக்கணும் அந்த பிளாக்ல. ஒரு பிளாக்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ 10% பிளாக்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, அதில் 2-3 இருக்குது, 2-3 பில்டிங் இருக்குது. எல்லாத்தையும் விட்டுட்டேன். அட்லீஸ்ட் ஒரு அசெட்டாவது இருந்தால் தான் நீ டிப்ரிசியேஷன்றது கேல்குலேட் பண்ணணும். ஸோ அட்லீஸ்ட் 1 அசெட் இன் பிளாக் இருக்கணும். அதுக்கப்புறம் அண்டு ஆர் கிடையாது அண்டு அட்லீஸ்ட் சம் பாசிட்டிவ் வேல்யூ இன் தட் பிளாக். லைக் வந்து நெகட்டிவ் வேல்யூவில் இருக்கக்கூடாது டபிள்யூடிவி. அப்படி இருந்திருந்தா நீ டிப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணக்கூடாது. ஓகே. அட்லீஸ்ட் சம் பாசிட்டிவ் வேல்யூ இன் தட் பிளாக். வேல்யூ இன் தட் பிளாக். ஓகேவா? இப்போ இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னு வச்சுக்கோ. இஃப் நாட் சாட்டிஸ்ஃபை போத் ஆர் எனி ஆஃப் தி கண்டிஷன்ஸ், அப்போ என்ன பண்ணுவோம்னா நீ டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணக்கூடாது. நான் இப்போ சொன்னனே செக்ஷன் 50 கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கேபிட்டல் கெயின், இதுதான் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ ஒன்று உங்களுக்கு டிப்ரிசியேஷன் வரும், அப்படி இல்லைன்னா கேபிட்டல் கெயின் வரும். அப்படி ஓகேவா? மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னு ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா ஒன்று அல்லது இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று வரும். ஸோ கேபிட்டல் கெயின் எப்போ வரும்? டிப்ரிசியேஷன் எப்போ கால்குலேட் பண்ணும்? ஒரு பிளாக்ல அட்லீஸ்ட் ஒரு அசெட்டாவது மிச்சம் மீதி இருந்தால் தான் டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணும். அண்ட் தென் அதோட டபிள்யூடிவி பாசிட்டிவ் வேல்யூவில் இருக்கணும். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு கண்டிஷன் இல்லை 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா தென் யூ நீட் டு கம்ப்யூட் கேபிட்டல் கெயின் ஆஸ் பர் செக்ஷன் 50 நான் இப்போ சொன்ன மாதிரி. ஓகே. இஃப் நாட் satisfied both or any one of conditions, calculate then
calculate capital gain under section 50. ஸோ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், அதாவது ஒன்று செக்ஷன் 32 டிப்ரிசியேஷன் வரும், அப்படி இல்லைன்னா செக்ஷன் 50. எப்போ செக்ஷன் 50 வரும்? இந்த ரெண்டு கண்டிஷன் ஏதாவது ஒரு கண்டிஷன் இல்லை போத் கண்டிஷன் நாட் சாட்டிஸ்ஃபைடுன்றப்போ செக்ஷன் 50 வரும். செக்ஷன் 32 செக்ஷன் 50 ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். இதுதான் கண்டிஷன்ஸ் ஃபார் கிளைமிங் டிப்ரிசியேஷன். தென் ரெடியூஸ்டு டெப்ரிசியேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. ரெடியூஸ்டுனா இப்போ நம்ம படித்தோம்ல 10%, 40%, 30%, 15%. அது வந்து ஃபுல் டெப்ரிசியேஷன். அந்த பர்சன்டேஜ் நீ அப்படியே யூஸ் பண்ணினா ஃபுல் டெப்ரிசியேஷன். இல்லை அந்த பர்சன்டேஜ் அப்படியே யூஸ் பண்ணல, ரிடியூஸ் பண்ணுறேன்னா அதுக்கு பேர் வந்து ரெடியூஸ்டு டெப்ரிசியேஷன். ரெடியூஸ்டு டெப்ரிசியேஷன். ஓகே. ஓகே. ஸோ ரெடியூஸ்டு டெப்ரிசியேஷன் பாருங்கள். ரெடியூஸ்டு டெப்ரிசியேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு பாயிண்ட் என்னென்னா 180 டேஸ். நம்ம என்ன சொன்னோம்? டிப்ரிசியேஷன் எப்போ கால்குலேட் பண்ணோம்? அவைலபிள் டு யூஸா புட் டு யூஸா? ஓகே. டெப்ரிசியேஷன் வந்து புட் டு யூஸ் தான் வந்து கால்குலேட் பண்ணோம். கரெக்ட். ஓகே. ஸோ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் அண்ட் புட் டு யூஸ் இந்த சேம் இயர். புட் டு யூஸ் வந்து 180 டேஸ் ஆர் மோர்னா ஃபுல் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன். நம்ம என்ன படித்தோமோ 10ஓ 15ஓ 40ஓ 30ஓ ஃபுல் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் அலோடு. பர்ச்சேஸ் அண்ட் புட் டு யூஸ் இன் டிஃப்ரெண்ட் இயர். ஓகே. புட் டு யூஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டேஸ் மோர்னா ஃபுல் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் இன் இயர் ஆஃப் புட் டு யூஸ். நீங்கள் எப்போ தெரியுமா, எந்த இயருக்கு தெரியுமா டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணும்? எப்போ வந்து எந்த இயர் நீங்கள் புட் டு யூஸ் பண்ணீங்களோ, எந்த இயர் புட் டு யூஸ் பண்ணீங்களோ. ஓகே. என்னது புட் டு யூஸ்? ஓகே. தென் பர்ச்சேஸ் அண்ட் புட் டு யூஸ் இந்த சேம் இயர். ஆனால் புட் டு யூஸ் பண்ணிட்டு அந்த இயருக்கு இல்லை, அந்த இயரில் எவ்வளோ நாள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன்? 365 டேஸில் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 180 டேஸ். லெஸ் தேன் 180 டேஸ்னா 50% ஆஃப் த டெப்ரிசியேஷன் தான் எடுத்துக்கணும். அப்படின்னா 10% நம்ம படித்தது 5% எடுத்துக்கணும், 40% நம்ம படித்தது 20% எடுத்துக்கணும், 30% நம்ம படித்தது 15% எடுத்துக்கணும். ஸோ அதாவது 50% ஆஃப் டிப்ரிசியேஷன் தான் எடுத்துக்கணும். எப்போ? லெஸ் தேன் 180 டேஸ் தான் அந்த ஃபினான்ஷியல் இயரில் நீ யூஸ் பண்ணியிருக்க. அண்ட் தென் பர்ச்சேஸ் அண்ட் புட் டு யூஸ் இன் டிஃப்ரெண்ட் இயர். புட் டு யூஸ் இஸ் ஈக்குவல் டு லெஸ் தேன் 180 டேஸ்னா ஃபுல் ரேட். இதில் நீ கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ப்ரொவிஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதோ இந்த டப்பா. மற்றதெல்லாம் ஃபுல் ரேட். நீ வந்து எதுவும் வரி பண்ணிக்க வேண்டாம். நீ வந்து பர்ச்சேஸ் அண்ட் புட் டு யூஸ் ஒரே இயரில் பண்ணுற. ஒரே இயர் பர்ச்சேஸ் பண்ணதும் 2024 பர்ச்சேஸ் பண்ணது. புட் டு யூஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் பண்ணது மே, புட் டு யூஸ் வந்து நான் ஆகஸ்ட் பண்ணுறேன். இப்போது ஃப்ரம் த டேட் ஆகஸ்டில் இருந்து நான் நெக்ஸ்ட் இயர் 2025 மார்ச் 31 வரைக்கும் பார்ப்பேன். இதில் 180 டேஸ் மோராக இருந்தால் நோ ப்ராப்ளம், ஃபுல் ரேட். நம்ம என்ன படித்தோம் 10, 20, 30, 40 அப்படியே கொடுத்துரு. லெஸ் தேன் 180 டேஸாக இருந்தால் தென் ரெடியூஸ் பண்ணுவோம். டிப்ரிசியேஷன் எவ்வளோ ரெடியூஸ் பண்ணுவேன்? 50% வந்து ரெடியூஸ் பண்ணுவேன். ஸோ 10% இருக்கிற இடத்துல 5%,
20% இருக்க வேண்டிய இடத்துல 10% இப்படி வரும். ஸோ நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டிய பாயிண்ட் என்னது, பர்ச்சேஸும் புட் டு யூஸும் சேம் இயரில் பண்ணியிருக்கீங்க. என்னது, பர்ச்சேஸும் புட் டு யூஸும் சேம் இயரில் பண்ணியிருக்கீங்க. அப்போது செகண்ட் அந்த இயர் புட் டு யூஸ்க்கான இயர் அந்த இயருக்கு மட்டும் 50%. நெக்ஸ்ட் இயர்லேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபுல் டிப்ரிசியேஷன் எவ்வளோ பர்சன்டேஜோ அவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு இது சிம்பிள் டேர்ம்ஸில் எழுதணும்னா லைக் asset acquired by the assessee during the ப்ரீவியஸ் இயர். ஒரு நியூ அசட்டை பற்றி பேசுகிறாங்க. ஓகேவா? நியூ அசட். அப்போது அந்த இயர் நீ எப்போ வந்து புட்டு யூஸ் பண்ணியோ அந்த இயர், இந்த ஃபஸ்ட் இயர் வந்து என்ன பண்ணும், லெஸ் தேன் 180 டேஸாக இருந்தால் நீ யூஸ் பண்ணது ஹாஃப் டெப்ரிசியேஷன் கொடுக்கணும். மோர் தேன் 180 டேஸாக இருந்தால் ஃபுல் டெப்ரிசியேஷன் கொடுக்கணும். அண்டு ஸோ செகண்ட் இயர்லேருந்து ஃபுல் டெப்ரிசியேஷன் தான். ஓகேவா? செகண்ட் இயர்லேருந்து ஆல்வேஸ் ஃபுல் டெப்ரிசியேஷன். எப்போ இந்த 180 டேஸு மோடு ஹாஃபு ஃபுல்லாம் வருதுன்னா புட்டு யூஸ் பண்ண இயர், நம்மளோட ப்ரீவியஸ் இயர் அவங்க சொல்கிறது. ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் புட்டு யூஸ் பண்ண அந்த ஃபஸ்ட் இயர் எப்போ நீ யூஸ் பண்ண ஆரம்பிச்சியோ அந்த இயர் லெஸ் தேன் 180 டேஸ்னால் ஆஃபு, மோர் தேன் 180 தான் நோ ப்ராப்ளம், ஃபுல் டெப்ரிசியேஷன். புரியுதா? இதில் டவுட் இருக்கா? ஓகே. சேம் இயர் அண்ட் டிஃப்ரெண்ட் இயர் மட்டும் ஒன் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். சரி, நீ கன்ஃபியூஸே பண்ணிக்காத. நான் ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொல்கிறேன். என்னன்னா, நீ வாங்குறதும் புட்டு யூஸும் அதே இயர், அதே ஃபைனான்ஷியல் இயர். ஓகேவா? அப்போது லெஸ் தேன் 180 டேஸாக மோர் தேன் 180 டேஸாக பார்க்கணும். நீ புட்டு யூஸ் பண்ண டேட்டில் இருந்து உன்னோட ஃபினான்ஷியல் இயர் க்ளோஸ் ஆனது எப்போ, 31st மார்ச். ஓகேவா? ஸோ அது லெஸ் தேன் 180 டேஸ்னால் அந்த இயருக்கு மட்டும் ஆஃப் டிப்ரிசியேஷன். நெக்ஸ்ட் இயர்லேருந்து உங்களுக்கு ஃபுல் டிப்ரிசியேஷன் வந்துடும். மோர் தேன் 180 டேஸ்னால் பிரச்சனையே இல்லை, ஃபஸ்ட்லேருந்தே நீ ஃபுல் டிப்ரிசியேஷன் தான் கண்டுபிடிப்பேன். ஒரே ஒரு பாயிண்ட் கண்டுபிடி, பர்ச்சேஸ் அண்ட் புட் டு யூஸ் இந்த சேம் இயர். அப்போ மட்டும்தான், அதாவது நம்மளோட ப்ரீவியஸ் இயர். அந்த சேம் இயர்ன்றது என்னது, நம்மளோட ப்ரீவியஸ் இயர். ப்ரீவியஸ் இயருக்கு தானே நம்ம எப்போவுமே டாக்ஸ் கண்டுபிடிப்போம். ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் இயர் நீ பர்ச்சேஸ் அண்ட் புட் டு யூஸ் சேம் இயர் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் பார்க்கணும். நீ புட்டு யூஸ் பண்ண டேட்லேருந்து உன்னோட ஃபினான்ஷியல் இயர் க்ளோஸ் ஆனது வரைக்கும் 180 டேஸ் யூஸ் பண்ணியிருக்கியா? 180 டேஸ் லெஸ்ஸாக இருந்தால் ஆஃப் டிப்ரிசியேஷன். இல்லை 180 டேஸ் மோர் தேன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நோ ப்ராப்ளம், ஃபஸ்ட்லேருந்தே ஃபுல் டிப்ரிசியேஷன். அப்படி 180 டேஸ் லெஸ்ஸாக இருந்ததுன்னா அந்த இயர், எந்த இயர் நீ புட்டு யூஸ் பண்ணியோ அதுக்கு மட்டும் ஆஃப் டிப்ரிசியேஷன். ஃப்ரம் த நெக்ஸ்ட் இயர் ஆல்வேஸ் ஃபுல் டிப்ரிசியேஷன். இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் கவனி. பர்ச்சேஸ் அண்ட் புட் டு யூஸ் இந்த சேம் இயர். அதில் 180 டேஸ் மோரா லெஸ்ஸா, லெஸ்னா ஆஃப் டிப்ரிசியேஷன், மோர்னா ஃபுல் டிப்ரிசியேஷன். இங்கே பாரு, இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாரு. ஓகே, ரெஸ்ட்ரிக்ஷன் அலோட் ஒன்லி வென் புட் டு யூஸ் அண்ட் அக்யூசிஷன் இன் சேம் இயர் லெஸ் தேன் 180 டேஸ். அப்போ தான் இந்த 50% வருது. மற்றதெல்லாம் நீ கவனிக்காத. நீ சம் போடும்போது இந்த ரெஸ்ட்ரிக்ஷனில் வருதா, லைக் அது புட் டு யூஸ் அக்யூசிஷன், பர்ச்சேஸ்னா அக்யூசிஷன் ரெண்டுமே சேம் இயரா 180 டேஸ் செக் பண்ணு. மற்றதுக்கெல்லாம் நீ செக்கே பண்ண வேணாம். ஓகே,
ஸோ இந்த பாயிண்ட் மட்டும் கவனி. மற்ற பாயிண்ட்லாம் ஃபுல் ரேட் தான். அது உனக்கு தேவையில்லை. எப்போ ஆஃப் ரேட் அது மட்டும் பாரு போதும். தென் ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் அசெட். ஏன்னா நம்ம காஸ்ட் ஆஃப் அசெட்டில் தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், டிப்ரிசியேஷன் வந்து கால்குலேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் அசெட்டுக்கு நான் ஒரு ஃபார்மேட் தரேன், அதை மட்டும் காப்பி பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம நாளைக்கு இந்த டிப்ரிசியேஷன் ரிலேட்டடாக ஃபுல் சம்ஸ் பார்க்கலாம். இது வந்து ஃபைனல் லெவல்லையே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இந்த பிஜிபிபி நம்ம படிக்கிற இந்த டிப்ரிசியேஷன் ஃபைனல் லெவலில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். லைக் வந்து ஃபைனல் லெவல்லையும் நீங்கள் இதே படிப்பீங்க. ஸோ இந்த ஃபார்மேட்டை வந்து காப்பி பண்ணுங்க. கேக்குதா? ஓகே, இந்த ஃபார்மேட் காப்பி பண்ணுங்க. ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் அசெட் மீன்ஸ் ஓகேம்மா. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு அசட்டோட காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி காஸ்ட்டு என்னென்னலாம் இன்க்ளூடட், அந்த காஸ்ட்டில் நீ பர்ச்சேஸ் பண்ணுறது ஒரு வேல்யூ இருக்கும். அதுக்கு ரிலேட்டடாக சில எக்ஸ்பென்சஸும் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த எக்ஸ்பென்சஸை ஆட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ். ஸோ அது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் சில எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருப்பேன். இப்போ ஒரு பிளான்ட் அண்ட் மெஷினரி வாங்குற. ஸோ வாங்கின உடனே நீ எடுத்துகிட்டு வந்து போட முடியுமா? ஒரு பிளான்ட் அண்ட் மெஷினரின்றது ஒரு லேண்டில் நீ ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது லேண்டோட ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அந்த இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ்ன்னு இருக்குது. இப்போ நீங்கள் ஏசின்னு எடுத்துக்கோங்க. ஏசிக்கு இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ் இருக்குது, டிவிக்கு இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது அதுக்கு ரிலேட்டடாக எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணு. டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்சஸ் ஃபார் அசெட். அந்த அசெட்டை நீ உன் இடத்துக்கு கொண்டு வரதுக்கு ஏதாவது டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருந்தியா அதை ஆட் பண்ணு. ட்ரையல் ரன் ஆர் டெஸ்ட் எக்ஸ்பென்சஸ். லைக் அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு ட்ரையல் பண்ணுவேன், ட்ரையல் பார்ப்பல. ஸோ அப்படி ஏதாவது ஒரு எக்ஸ்பென்சஸ் நீ இன்கர் பண்ணியிருக்க அந்த அசெட் ரிலேட்டடா அப்படின்னா ஆட் பண்ணு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா taxes and duties if ITC not availed. லைக் ஐடிசினா இன்புட் டேக்ஸ் கிரெடிட். நீ இதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது ஒரு டேக்ஸ் பே பண்ணியிருக்க, அது உனக்கு ரிட்டர்ன் வரக்கூடாது, நான் ரீஃபண்டபுளாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நான் ரீஃபண்டபுளாக இருக்கிறது ஆட் பண்ணும். ஏன்னா ஐடிசின்றது உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும்ன்ற மாதிரி கணக்கு. அது இன்புட் டேக்ஸ் கிரெடிட்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியில் படிப்போம் நம்ம. லைக் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். நான் ஒரு பிஸ்னஸ் மேன், ஜேன்றது ஒரு பிஸ்னஸ் மேன், ஓகேவா? நான் ஒரு சப்ளையர் கிட்ட போய் ஏதோ ஒன்று வாங்குறேன், ரா மெட்டீரியல் வாங்குறேன். இப்போ ஜேன்ற பிஸ்னஸ் மேன் வந்து ஏசி பிஸ்னஸ் பண்ணுறவங்க. ஏசிக்கு தேவையான ரா மெட்டீரியல் நான் சப்ளையர் கிட்டேருந்து வாங்குவேன். சப்ளையர் கிட்டேருந்து ரா மெட்டீரியல் வாங்கும்போது ப்ளஸ் ஜிஎஸ்டியோட வாங்கியிருப்பேன். என்ன வாங்கியிருப்பேன்? ப்ளஸ் ஜிஎஸ்டியோட தான் சேர்த்து தான் வாங்கி. இப்போ டேக்ஸ் பே பண்ணியிருக்கேன் சப்ளையருக்கு, இது ஜிஎஸ்டி நான் பே பண்ணியிருக்கேன், நான் சப்ளையருக்கு பே பண்ணியிருக்கேன். இப்போது நான் ஜே பிஸ்னஸ் வந்து ஜனனி பிஸ்னஸ் வந்து பப்ளிக்கு இப்போ ஏசி விற்கிறேன். பப்ளிக்கு ஏசி விற்கும் போது நான் என்ன எப்படி விற்பேன்? ப்ரைஸு ப்ளஸ் ஜிஎஸ்டி விற்பேன். ப்ரைஸு ப்ளஸ் ஜிஎஸ்டி. இப்போ இந்த ஜிஎஸ்டி இருக்குல்ல, இந்த ஜிஎஸ்டின்றது நான் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணும். நான் கஸ்டமர்கிட்டேருந்து வாங்கின ஜிஎஸ்டியை கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணும். ஆனால் நான் கஸ்டமர்கிட்டேருந்து வாங்கின ஃபுல் ஜிஎஸ்டி நான் பே பண்ண மாட்டேன். என்ன தெரியுமா பண்ணுவேன்? நான் சப்ளையர்கிட்ட வாங்கும்போது என்கிட்ட ஜிஎஸ்டி பிடிங்கிட்டாங்க சார்,
இவ்வளோ ஜிஎஸ்டி நான் ஆல்ரெடி சப்ளை கிட்ட பே பண்ணிட்டேன் சார். சப்ளையர் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணியிருப்பார் இந்த ஜிஎஸ்டி. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை கிரெடிட் பண்ணிக்கிறேன். கிரெடிட்னா மைனஸ் பண்ணிக்கிறேன். பேலன்ஸ் ஏதாவது இருந்தால் நான் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ இந்த ஜிஎஸ்டி நீ ஆக்சுவலாக கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணியிருக்கியா? ஆக்சுவலாக கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணல. நீ வேறு ஏதோ பண்ணி இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டுன்ற பேரில் கிரெடிட் எடுத்துக்கிட்ட. கிரெடிட்னா மைனஸ் பண்ணிக்கிட்ட, ரெடியூஸ் பண்ணிக்கிட்ட அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக நீ பே பண்ணது உனக்கு ரிட்டர்ன் வராத டாக்ஸஸ் அண்ட் டியூட்டிஸ் தான் நீ என்ன பண்ணணும், ஆட் பண்ணும். ஸோ உனக்கு ஏதாவது ஒரு வகையில் ரிட்டர்ன் வந்துருச்சு, இல்லை நீ இந்த மாதிரி கிரெடிட் எடுத்துக்கிற அப்படின்னு வரும்போது ஆட் பண்ணக்கூடாது. இந்த டாக்ஸ் அண்ட் டியூட்டிஸ் இங்கே வராது. ஓகேவா? ஸோ நீ கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணக்கூடிய டாக்ஸை உனக்கு ரிட்டர்ன் வராது, நான் ரீஃபண்டபிள், ஐடிசியும் கிடையாதுன்றப்போ தான் இதை ஆட் பண்ணணும். தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃபார் அக்யூசிஷன் of asset up to the date of put to use. Okay. ஸோ லோன் வாங்கியிருக்க, எதுக்கு? இந்த அசட்டை வாங்கிறதுக்காக நீ ஒரு லோன் வாங்கியிருக்க. இந்த அசட்டை வாங்கிறதுக்காக ஒரு லோன் வாங்கியிருக்க. ஸோ இந்த அசட்டை வாங்கிறதுக்காக வாங்கின லோனுக்கு நீ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். இப்போ நார்மலாக வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நீ ரெடியூஸ் பண்ணிக்கலாம் எப்போவும் பார்த்தீங்கன்னா அந்த அசட்டை நீ யூஸ் பண்ணதுலேருந்து. ஆனால் வாங்கினதுல இருந்து புட்டு யூஸ் பண்ணுற வரைக்கும் பீரியடில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் பண்ணும். வாங்கினது ஃப்ரம் த டேட் ஆஃப் பர்ச்சேஸ் டில் த டேட் ஆஃப் புட் டு யூஸ் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணது வந்து நீ காஸ்ட் ஆஃப் அசெட்டில் ஆட் பண்ணிக்கலாம். மற்றபடி நார்மலாக உனக்கு என்ன ஆகிடும், ரெடியூஸ் ஆகிடும். ஸோ வாங்கினதுலேருந்து ஃப்ரம் த டேட் ஆஃப் அக்யூசிஷன் புட் டு யூஸ் இந்த பீரியடுக்கான இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஆக்சுவல் காஸ்ட்டில் ஆட் பண்ணிக்க சொல்கிறாங்க. தென் அமௌண்ட் ரெக்கார்ட் ஆன் சேல் ஆஃப் ட்ரையல் ரன் ப்ராடக்ட். இப்போ ட்ரையல் பண்ணுறதுக்கும் ஒரு அந்த ப்ராடக்ட் ஒர்க் ஆகுதா இல்லையா, அந்த ப்ராடக்ட் ட்ரையலுக்கு நீ ஒன்று வச்சுருப்ப, அதை இப்போ உனக்கு யூஸ் இல்லை, சேல் பண்ணிட்டேன், அதுலேருந்து உனக்கு ஒரு அமௌண்ட் வந்ததுன்னா அதை மைனஸ் பண்ணிக்கணும். ரிசீவ் ஆனது மைனஸ் பண்ணணும், செலவு பண்ணது ஆட் பண்ணணும். ஸோ காஸ்ட்டுன்றது ஆட் பண்ணணும், ரிசீவ் பண்ணது மைனஸ் பண்ணணும். அண்ட் தென் கவர்மெண்ட் கிட்டேருந்து ஏதாவது சப்சிடி கிராண்ட் வந்தது அப்படின்னா அதை லெஸ் பண்ணிக்கணும். கவர்மெண்ட் கிட்டேருந்து எனக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் வந்திருக்கு, சப்சிடி. ஃபார் எக்ஸாம்பிள் கேஸு, பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து சிலிண்டர் கேஸு. சிலிண்டர் கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார் அதோட காஸ்ட் உங்களுக்கு 1000 சம்திங் வரும், 1600 வச்சுக்கோங்க கேஸ் சிலிண்டர். நீங்கள் எவ்வளோ பே பண்ணீங்க, 700 பே பண்ணீங்க. பேலன்ஸ் உங்கள் சார்பாக யார் பே பண்ணிடுறா, கவர்மெண்ட் பே பண்ணிடுவாங்க. இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே வந்து கேஸ் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட்டு தான் நீ பே பண்ணுவேன். ஆனால் ஒரிஜினல் காஸ்ட் அது கிடையாது. ஒரிஜினல் காஸ்ட் 1600 தான் இருக்கும். பேலன்ஸ் அமௌண்ட் உனக்கு பதிலாக யார் பே பண்ணிடுறா, கவர்மெண்ட் பே பண்ணிடுறா. ஸோ அந்த மாதிரி ஒரு அசட்டு 10 lakh அசட்டு, நீ பே பண்ணது 5 lakh, கவர்மெண்ட் கிட்டேருந்து உனக்கு ஒரு 5 lakh வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதை நீ மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வந்ததுக்கப்புறம் பேர் கடைசியாக வருது தான் என்னது, ஆக்சுவல் காஸ்ட்டு. ஸோ ஆக்சுவல் காஸ்ட்டுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. செக்ஷன் 43 சப்செக்ஷன் 1 படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ரொவிஷன் நான் ஆல்ரெடி உங்களுக்கு டிஸ்அலவன்ஸில் சொல்லி கொடுத்துட்டேன். லைக் எனி எக்ஸ்பெண்டிச்சர் மேடு வந்து நம்ம பேமெண்ட் பண்ணியிருக்கோம், அதர் தேன் அக்கௌண்ட் பேயி டிராஃப்ட் ஆர் எலக்ட்ரானிக். நான் சொன்ன மாதிரி எலக்ட்ரானிக் சிஸ்டம் கேஷில் பே பண்ணியிருக்கேன். சிம்பிள் வேர்டு, கேஷில் பே பண்ணியிருக்கேன். எக்ஸீடிங் 10,000னா அது வந்து என்னதுமா, நாட் அலோடு. அந்த மாதிரி ஷால் நாட் பார்ட் ஃபார்ம் ஆஃப் ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் சச் அசெட். நீ வந்து எக்ஸீடிங் திஸ் லிமிட் 10,000 எக்ஸீட் ஆகி கேஷில் பே பண்ணியிருக்க அப்படின்னா அந்த அமௌண்ட் நீங்கள் ஆட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு டிஸ்அலோவன்சஸ். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இன்றைக்கி நம்ம பார்த்த டிப்ரிசியேஷன்றது ஒரு பெரிய கடல், அதில் நம்ம முடித்தோம். இன்றைக்கி நாலுலேருந்து நம்ம சம்ஸ் பார்க்கலாம் டிப்ரிசியேஷனில். எனி டவுட் இன் திஸ்? இன்றைக்கி பார்த்த கிளாஸில் ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது நோட் பண்ணிக்கணுன்னா நான் ஓப்பன் பண்ணி வைக்கிறேன். எல்லாமே நோட் பண்ணிட்டீங்களா? ஏன்னா நம்ம பிஜிபி முடிச்சுட்டு தான் நம்ம நோட்ஸ் அனுப்புவோம். அதனால் உங்களுக்கு எதாவது நோட்ஸ் வேணும்னா ஓகே மைண்டப் பண்ணிக்கலாமா? நாளைக்கு மார்னிங் 7 to 9 மீட் பண்ணலாம். ஓகே ஓகேம்மா.